ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கான கொஸ்டின்ஸ். ஆ நான் முன்னாடியே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து இப்ப தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பிகினர் அப்டின்னா, கண்டிப்பா பாருங்க. ஏன்னா, நான் அதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் வச்சிருக்கேன். மத்தவங்கலாம் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. டைரக்ட்டா ஒரு 10த் கொஸ்டின் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல கொஸ்டின்ஸா இருக்கும். ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் இஸ் ஃபார் பிகினர்ஸ். ஐ மீன் கம்ப்ளீட்டா பிகினர். அதாவது நான் ஐ அம் நியூ டூ எஸ்ஐசிஐ அப்டின்னா, கண்டிப்பா நீங்க என்ன பண்ணக்கூடாது? இந்த கொஸ்டின்ஸ ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே. ஓகே. அதுவே நீங்க ஆல்ரெடி எல்லாமே எனக்கு தெரியும். பட் நான் உன்னோட கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க வந்திருக்கேன் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 10வது கொஸ்டின் மேல பாருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ம். ஃபர்ஸ்ட்டு கான்செப்ட்ஸ் வந்து பார்ட் 1 பார்க்காதவங்க, பார்ட் 1 பார்த்துட்டு இங்க வந்து பாருங்க. எதுக்காக அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்ட் 2ல சொன்ன கான்செப்ட்ட தான் இங்க யூஸ் பண்ணுவேன். அது புரியல அப்டின்னா, திரும்ப நான் எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி இருக்கும். அதனால நான் வந்து என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா அத வந்து பார்த்துட்டு இத பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A man lent out rupees 2000 on simple interest for 8 years at the rate of 5% per annum. What is the earned interest? கேள்வி என்னன்னு தெளிவா கவனிக்கணும். The question was interest or amount. So அமௌண்ட்னா என்ன பண்ணணும்? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணி போடணும். பட் கொஸ்டின் இன்ட்ரெஸ்ட் அப்டின்னா என்ன பண்ணலாம் நம்ப? பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். பட் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின் என்ன? 8 இயர்ஸ். ஈச் இயர்ஸ் இட் கேரிஸ் 5%. டோட்டலா 40% வந்து என்ன கிடைக்கும்? இன்ட்ரெஸ்ட்டா கிடைக்கும். பிரின்சிபல்ல தான் என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட்ட டேலி பண்ணணும். பிரின்சிபல்ன்றது 100%ஆ எப்பவுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்ப என்ன இருக்கும்? பிரின்சிபல்ல 40% எவ்வளோ? ₹800. த இன்ட்ரெஸ்ட் இஸ் ₹800. ஓகே. இப்ப அமௌண்ட் கேட்டாங்கன்னா ₹2800. ஏன்? ஏன்னா பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் என்னது? உங்களுக்கு அமௌண்ட். கரெக்ட்டா? இதுதான் இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர். இதில நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனாலும் ஆன்சர் கிடைக்கும். கவனிங்க. பிரின்சிபல் இஸ் ₹2000. என் எவ்வளோ? 8 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 5% டிவைடட் பை 100. இதுக்கெல்லாம் டைம் இல்ல. 8 5s ஆர் 40%. பிரின்சிபல்ல 40% கண்டுபிடிச்சீங்கன்னா என்னது? அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஓகே. ஓகே. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல்லாம் பண்றதுலாம் எனக்கு புரியுது. பட் ஸ்டில் அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களால பண்ணவே முடியல. அண்டர்ஸ்டாண்ட் ஒரு விஷயத்த. ஒரு இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ண முடியலன்னா, நீங்க என்ன பண்ணலாம்? சாரி கான்செப்ட் யூஸ் பண்ண முடியலன்னா நீங்க என்ன பண்ணலாம்? கண்டிப்பா நீங்க என்ன பண்ண ஆகணும்? ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. எ சம் ஆஃப் ரூப்பீஸ் 24,000 அமௌண்ட்ஸ் டூ இந்த வார்த்தைக்குலாம் நான் மீனிங் அதில சொல்லியிருப்பேன். அமௌண்ட்ஸ் டூ 32,000 இன் 4 இயர்ஸ். நல்லா கவனிக்கணும். 24,000 அப்படின்றது பிரின்சிபல். சரியா? ஓகே. 32,000 அப்படின்றது அமௌண்ட். ஓகேவா? ஓகே. இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசமான ₹8,000 அப்படின்றது இன்ட்ரெஸ்ட். கரெக்ட்டா? கரெக்ட் தானே? அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டூ இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஓகே. இன்ட்ரெஸ்ட் அது. இப்போ அட் எ சர்டைன் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். நல்லா கவனிக்கணும். இது எத்தனை வருஷத்துல கிடைச்ச வட்டி? 4 வருஷத்துல கிடைச்ச வட்டி. கரெக்ட்டா? ஒரு வருஷமும் நமக்கு என்ன கிடைக்கும்? ₹2,000 இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கரெக்ட்டா? கரெக்ட் தானே? கரெக்ட். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நீங்க லாஜிக்கா யோசிக்கணும். 2 வாட் டஸ் எ சம் ஆஃப் ரூப்பீஸ் 8,000 அமௌண்ட்ஸ் அட் த சேம் ரேட் இன் 9 இயர்ஸ். நல்லா கவனிக்கணும். இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. இப்போ 2000ல 500 எவ்வளோ அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? இத பெர்சன்டேஜா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 500 டிவைடட் பை 2000 இன்டூ 100ன்னு போடுவீங்க. கரெக்ட்டா? ஒரு நம்பர இதுல எவ்வளோ பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா, இந்த 0க்கு 0 கேன்சல், இந்த 0க்கு 0 கேன்சல், இது 25%. பட் இஃப் யூ வாண்ட் ஃபிராக்ஷன் உங்களுக்கு ஃபிராக்ஷன் வேணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்ட்டா இந்த 100 யூஸ் பண்ணாம விட்டுறலாம். 500 டிவைடட் பை 2000 அப்படின்னு போட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபிராக்ஷன் 1/4ன்னு கிடைக்கும். பிஎன்ஆர் பை 100 கான்செப்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். பட் இங்க ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்குமா? 1 இயர்க்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2000. ஓகே. ஓகே. நான் சொல்லியிருப்பேன். ஃபிராக்ஷன் யூஸ் பண்ணா அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? டிவைடட் பை 100ன்னு போடக்கூடாது. ஓகேவா? ஆர் பை 100க்கு சேர்ந்த வேல்யூ தான் என்னது? நமக்கு ஃபிராக்ஷன். கரெக்ட்டா? இப்ப 25 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது ஓகே. 25/100. பட் நீங்க 1/4 யூஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா என்ன பண்ணக்கூடாது? 100 போடக்கூடாது. ஓகேவா? ஓகே. இப்ப ஃபிராக்ஷன் கண்டுபிடிப்போமா? 2000 டிவைடட் பை 24,000 போட்டீங்கன்னா, 1/12 இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கரெக்ட்டா? இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இங்க 1/12ன்னு எடுத்துக்கலாம். இப்ப 6,000 கரெக்ட். ஓகே. 6,000 இன்டூ 9 9 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன?
1/12. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்றது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, இது ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கரெக்ட்டா? பட் கேட்ட கேள்வி அமௌண்ட் ஓகேவா? ஸோ அது தனியா கண்டுபிடிப்போம். ஸோ இத கேன்சல் பண்ணீங்கன்னா 500. Therefore, the interest is 4,500 rupees. But question was, what is the amount? So 6,000 rupees is principal and 4,500 rupees is interest. Therefore, 10,500 rupees is amount. Okay? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேம் ரேட்னு யூஸ் பண்ணிக்கிறாங்களா? நான் ஏன் 1/12 ரேட்டா யூஸ் பண்ணேன்னு புரிஞ்சா? ஸோ 2,000 இஸ் 1 இயர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் 24,000 இஸ் பிரின்சிபல். ஸோ 1 இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை பிரின்சிபலை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்கான ஃப்ராக்ஷன் கிடைக்கும். கரெக்டா? கரெக்ட் தானே? ஸோ அதனால் இப்படி போட்டேன். ஸோ என்ன கிடைச்சது உனக்கு? 4,500 இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சது. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன? எ பர்சன் லென்ஸ் 50% ஆஃப் இஸ் டோட்டல் மணி. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நம்ம ஒரு அசம்ஷன் வைக்கணுமா? ஸோ ஒருத்தர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னே தெரியாது. லெட் அஸ் கன்சிடர் 100x. He has a total money of 100x rupees. Okay. Okay. A person lends 50% of his total money. So 50% ஒருத்தருக்கு lend பண்றாரு. அப்போ எவ்வளோ lend பண்ணியிருப்பாரு? 50x rupees lend பண்ணியிருப்பாரு. கரெக்டா? ஓகே. At 15% per annum. 15% per annum. ஓகே. இயர்ஸ் வந்து சொல்லலை இன்னும். கரெக்டா? ஸோ ஜஸ்ட் இட் இஸ் எ per annum. 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது மட்டும் தான். 60% ஆஃப் த ரெஸ்ட்னா நல்லா கவனிக்கணும். 50x கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு 50x மிச்சம் இருக்கு. கரெக்டா? இது ரிமைனிங். இதில் 60% அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவாக சொல்கிறாங்களா? ஸோ இதில் 60% உங்களுக்கு என்ன வரும்? 30x வரும். கரெக்டாக? கரெக்டாக தானே? ஸோ இதில் 60% அட் 20% per annum. ஸோ 20% per annumல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே. அந்த ரெஸ்ட்னா என்ன மீன் பண்ணுறாங்க? இந்த 50xல 60% எடுத்துட்டோமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? 40% 20x இருக்கும். கரெக்டாக? இதை என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்? 10% per annum ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். கரெக்டாக? அதாவது மொத்தத்தில் 100x இருந்ததில் 50x வந்து நான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் 15% per annum. மிச்சம் இருக்கிறதுல 60%. ஸோ 50x மிச்சம் இருக்குது. அதில் 60% பார்த்தீங்கன்னா 30x. அதை வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 20% per annum. ஓகேவா? ஓகே. நல்லா கவனிக்கணும். இஃப் இ கால்குலேட்ஸ் ஓவரால் இன்ட்ரெஸ்ட் ஆன் என்டையர் சம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ per annum தான் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? நல்லா கவனிக்கணும். ஓவரால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ 50xக்கு 15%னா உங்களுக்கு 7.5x வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிருக்கும். இங்கே இயர்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அப்போ மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? இட் இஸ் அ 1 இயர். ஓகே. ஸோ 1 இயர் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக தானே? per annum தான் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ 1 இயருக்கு உங்களுக்கு 7.5x கிடைக்கும். புரியுதா? இந்த 50xல 15% கண்டுபிடிச்சிங்கன்னா 7.5x. ஸோ இது 30xல 20% கண்டுபிடிச்சிங்கன்னா 6x. இதெல்லாம் என்னது? இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக? ஸோ 20xல 10% கண்டுபிடிச்சிங்கன்னா 2x. நல்லா கவனிக்கணும். இந்த மொத்த பிரின்சிபலில் உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓவராலாக சேர்த்து எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 7.5x ப்ளஸ் 6x ப்ளஸ் 2x. கரெக்டாக? அப்போ என்ன வரும்? 15.5x. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லலாமா? ஸோ 100xல உங்களுக்கு 15.5x எத்தனை பர்சன்டேஜ்? 15.5%. திஸ் இஸ் எ ஓவரால் ஆர் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக? கரெக்டாக தானே? ஓகே. ஸோ திஸ் இஸ் கான்செப்ட். புரிஞ்சா? ஸோ இது நான் உங்களுக்கு போடுறப்ப இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். பட் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களோட ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. சௌரப் லென்ட் அவுட் சம் மணி. சம் மணினா என்ன தெரியாது? நமக்கு மணி தெரியாது. அட் 12.5% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். நல்லா கவனிக்கணும். ஒரு பிரின்சிபல் இருக்குது. ஓகேவா? அதை 12.5% per annum ஃபார் 2 இயர்ஸ் அப்படின்னா இதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போட்டிருப்பாங்க? 25% நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும். கரெக்டாக? ஓகே. அந்த சேம் அமௌண்ட் நல்லா கவனிக்கணும். அந்த சேம் அமௌண்ட் அட் 15% per annum. சேம் அமௌண்ட் இன் த சென்ஸ் திஸ் இஸ் கால்ட் அமௌண்ட். என்னது? இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட். இங்கே கிடைக்கிற அமௌண்ட் கிடையாது. பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு அமௌண்ட் சொல்லுவோம்ல. இந்த அமௌண்ட்டை சொல்ல இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற அதே பிரின்சிபலை தான் என்ன பண்ணுறாங்க? இங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இயர் இட் இஸ் a 15% per annum for 2 years. Therefore, the total interest is 30%. Am I right? Right. If we received, நல்லா கவனிக்கணும். If we received combined interest of rupees 3,300. ஸோ இதில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ? 0.25p. கரெக்டாக? நீங்கள் அசம்ஷன் என்ன வேணா வச்சுக்கலாம். 100xன்னு வச்சுக்கலாம். ஸோ 25xன்னு போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் பிரின்சிபலே பின்னு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் இங்கே 0.3pன்னு வரும். வருமா? ஓகே. த கம்பைன்ட் இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக? இதுவும் இன்ட்ரெஸ்ட், இதுவும் இன்ட்ரெஸ்ட். Therefore, 0.55p is equal to 3,300. Therefore, p is equal to 6,000.
கரெக்டாக? ஸோ இது கேன்சல் பண்ண உங்களுக்கு பழகிடும். ஹவு மச் அமௌண்ட் லெண்ட் அவுட் இன் ஈச் கேஸ். ஈச் கேஸ்ன்னு தெளிவாக கேட்டிருக்கான். இன்கேஸ் இங்கே டோட்டல்னு கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஒரு 6000, இங்கே ஒரு 6000, 12000 அப்படின்னு ஆன்சர் போட்டிருக்கணும். பட் த கொஷின் இஸ் என்னது, ஈச் கேஸ். ஸோ ஒரு வாட்டி கொடுத்தது பிரின்சிபல் எவ்வளோ, பி. therefore the answer is 6000 ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, புரிஞ்சா? ஓகே. ஸோ இந்த ஸ்லைட் நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து புரியலனா பாருங்க. ஓகே ஓகே. ஏ லேன்ஸ் rupees 4800 to be. நல்லா கவனிக்கணும். ஏ லேன்ஸ் இது எல்லாருக்குமே பொருந்தும், பட் ஒரு சிலர்லாம் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, பரவாயில்ல. ஸோ ஏ லேன்ஸ் rupees 4800 to be and rupees x to c at same time at same rate of interest of 12.5% per annum. அதாவது ஏ வந்து நல்லா கவனிக்கணும். ஏ வந்து 4800 ரூபாய் யாருக்கு கொடுக்குறாங்க, பிக்கு கொடுக்குறான். அதே ஏ வந்து ருபீஸ் எக்ஸ், ஓகேவா? ஸோ ருபீஸ் எக்ஸ் வந்து சி கொடுக்குறான். கரெக்டாக? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ், இதெல்லாம் எழுதணும் அவசியம் இல்லை, பட் நான் சொல்கிறேன், 12.5% per annum அண்ட் இட் ஆஃப்டர் 4 years. நல்லா கவனிக்கணும், ஆஃப்டர் 4 years. ஆஃப்டர் 4 yearsனா நல்லா கவனிங்க, இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 50% வட்டி கிடைக்கும். கரெக்டாக? இங்கேயும் 50% வட்டி கிடைக்கும். கிடைக்குமா? ஓகே. இஃப் ஆஃப்டர் 4 years received a combined interest of rupees 4500 from both of them. ஸோ இங்கே கிடைக்கிற வட்டி எவ்வளோ, 2400. புரியுதா? 4 வருஷத்துக்கு 50% வட்டி. ஸோ 4800ல் 2400 ரூபா வட்டி. அப்போ என்ன கிடைக்கும், இங்கேயும் 2400 தான் கிடைக்கும். கிடைக்குமா? அப்போ தான் 4800 வட்டி. அப்போ இங்கே என்னவா இருக்கும், இங்கேயும் பிரின்சிபல் 4800 இருக்கும். அப்போ தானே இதில் 50% உங்களுக்கு 2400. புரியுதா நான் சொல்கிறது? இதில் 50% 2400. அப்போ எதனுடைய 50% 2400 இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதனுடைய கம்பைன்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன, 4800 rupees. am I right? ஸோ கேள்வி என்னன்னா, எக்ஸ்னோட மதிப்பு என்னன்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 4800 rupees. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. A man lent out rupees X on simple interest for 6 years at rate of 10% per annum if he received interest. Interest ஸோ எக்ஸ்ன்றது பிரின்சிபல். ஓகேவா? ஓகே. ஸோ 6 years rate of interest, 6 years, ஸோ 10% per annum. வேணா 60% இஸ் இன்ட்ரெஸ்ட். am I right? ஸோ இது வந்து பிரின்சிபல். ஓகேவா? ஸோ பிரின்சிபலில் 60% தானே வட்டி. ஸோ 0.6x இஸ் ஈக்குவல் டு 4800. therefore x is equal to 8000. ஸோ இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். ஸோ சும்மா அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ x is equal to 8000 rupees. புரியுதா? ஸோ பிரின்சிபலில் 60% தான் உங்களுக்கு என்னது, இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஸோ மாதவ் borrows rupees 15,000 at the rate of 24% per annum simple interest and Bhuvan borrows 24,000 at the rate of 12% per annum simple interest. In how many years their amounts of debt be equal? எப்பவுமே என்ன ஆகாது, ஒரு பேசிக்கான கான்செப்ட் யோசிங்க. இவன் 15,000 கடன் வாங்குறான், சரியா? ஓகே. இவனுக்கு வட்டி வந்து 24% வட்டி. இவனுக்கு 24,000 கடன் வாங்குறான், இவனுக்கு வந்து 12% வட்டி. கரெக்டாக? நான் ட்ரெடிஷ்னலாக தான் சொல்லி தருவேன். உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் இதில் எல்லாத்துக்குமே இருக்குது. பட் ஐ வாண்ட் டீச். ஓகே. ஸோ உங்களுக்கு நீங்கள் பழகுங்க. ஸோ நீங்களாம் வந்து புதுசாக ஃப்ரேம் பண்ணுங்கள், அது தப்பு இல்லை. பட் நான் சொல்லி தந்து தான் ஒரு ஷார்ட்கட் இதுக்கு நிறைய ஷார்ட்கட்லாம் சொல்லலாம், ரேஷோ வச்சுலாம் போடுவாங்க. பட் நான் அதெல்லாம் சொல்லலை. ஓகே. ஸோ இப்போது ஒரு வருஷத்துக்கு வட்டி நல்லா கவனிக்கணும். அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு வட்டி போட்டே வருவாங்களா, ஸோ கடைசியாக ஒரு அமௌண்ட்டை கட்டுவோம், ஃபைனல் அமௌண்ட். கரெக்டாக? எத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஃபைனல் அமௌண்ட்டும் இந்த ஃபைனல் அமௌண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது கேள்வி, சரியா? ஓகே. இப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இது ஏன் நான் இதை மென்ஷன் பண்ணி அமௌண்ட்ஸ்னு சொன்னேன்னா, இப்போ இது ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ, 3600. கரெக்டாக? இது ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ, 2400, ஒரு 480, 2880. கரெக்டாக? ஸோ ட்ரெடிஷ்னலாக என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஸோ 15,000 ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு, அதாவது இது 15,000 ரெண்டு விதத்தில் புரிஞ்சுப்போம். 15,000 ப்ளஸ் 3600 ஒரு வருஷத்துக்கு கிடைக்குதா? ஓகே. இது எத்தனை வருஷத்துக்கு போடணும் அப்படின்றது தெரியும். ஸோ ஒரு வருஷமும் இது கிடச்சிட்டே போகும். இதுதான் நமக்கு ஃபைனல் அமௌண்ட். கரெக்டாக? இது எத்தனை வருஷத்துக்குன்னு தெரில. அதே போல் 24,000க்கு நம்ம போட்டே இருக்கணும். ப்ளஸ் 2880 எக்ஸ். ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ரெண்டுமே என்ன தான் உங்களுக்கு எக்ஸ் இயர்ஸ் தான். ஏன்னா சேம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்டுருக்காங்க. இன் ஹவு மெனி இயர்ஸ் கண்டிப்பாக ஈக்குவல் ஆகும். ஏன்னா இது இதை விட வட்டி அதிகம். ஸோ இது வந்து பிரின்சிபல் கம்மி. புரியுதா? பிரின்சிபல் கம்மியாக இருக்குது, வட்டி அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், கடைசியாக ஒரு ஸ்டேஜில் இது மேட்ச் ஆகும். லாஜிக்கா?
ஓகே. அப்ப என்ன வரும்? இந்த பக்கம் போச்சுன்னா 9000 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 120 720 எக்ஸ். கரெக்ட்டா? கரெக்ட்டு தான். அப்ப என்ன வரும்? 720 ஸோ 9 டேபிள்ஸ் அடிச்சா 80 சார். 9 டேபிள்ஸ் அடிச்சா 1000 சார். கரெக்ட்டா? அப்ப என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 12.5 இயர்ஸ். கரெக்ட்டா? இது வந்து நீங்க ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் அப்ரோச்னு வச்சுப்போம். பட் த அப்ரோச் வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்ஸ் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இந்த பிரின்சிபல் அப்படியே தான் இருக்க போகுது. ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க. ஒரு வருஷமும் இந்த வட்டி கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டே வரும். அப்ப என்ன ஆகும்னா, இந்த 2த்துக்கும் இடைப்பட்ட டிஃபரன்ஸ் ஆன 9000 அது மேட்ச் பண்ணும். பண்ணுமா? பண்ணும். 1 வருஷத்துக்கு உங்களுக்கு ரூ. 720 வந்து இந்த பிரின்சிபல்ல இது ஆட் பண்ணும். கரெக்ட்டா? புரியுதா? இத விட இது 720 அதிகம். அப்ப இதுல சேர்த்துட்டே வருமா இந்த அமௌண்ட்ட? அப்ப எத்தன வருஷத்துல உங்களுக்கு ரூ. 9000 சேரும் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, 12.5 இயர்ஸ். கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரோச். இது வந்து நார்மலா நீங்க புரிஞ்சுக்கின அப்ரோச். ஓகேவா? ஸோ இது கன்வீனியன்ட்டா இருக்கும். அத தாராளமா ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஓகே. 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 Monty lent out rupees 12,500 to Lakhan at M% per annum. நல்லா கவனிக்கணும். M% per annum at simple interest and 12,500 to Ram at N% per annum simple interest. If at the end of the 2 years நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு விஷயத்த நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன்னு கவனிங்க. இப்போ X% இங்க குடுக்குறாங்க. 2 இயர்ஸ்னு குடுக்குறாங்கன்னா, யோசிக்கலாம் கூடாது. ஸோ 12,500 இன்டூ 2 இன்டூ எக்ஸ் டிவைடட் பை 100 அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு. நீங்களாம் என்ன பண்ணணும்னா, மைண்ட்லயே இந்த 2 ஜீரோ எலிமினேட் பண்ணணும். ஸோ 125 2 இயர்ஸ் எப்படி இருக்கு? ஸோ 125 இன்டூ 2 என்ன? 250. ஸோ எம்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா? ஸோ எம் அங்க வந்துரும். ஏன்னா 100 கேன்சல் பண்ணியாச்சுல. ஸோ 250 எம் இஸ் இன்ட்ரெஸ்ட். கரெக்ட்டா? ஏன்னா லக்கன் கிட்ட இருந்து கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். ஏன்னா லக்கன் கிட்ட தான் M% குடுத்தோம். He received 600 less from லக்கன் தென். ஸோ ராமுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது. ராம் கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதை விட என்னது 600 கம்மி. புரியுதா? த இ ரிசீவ்ட் rupees 600 லெஸ் ஃப்ரம் லக்கன் அதாவது தென் யாரை கம்பேர் பண்ணுறப்போ ராம கம்பேர் பண்ணுறப்போ 600 வந்து லக்கனுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது. கரெக்டாக? அப்போ என்ன வரும்? இங்கே 2 இங்கே 12,500 தானே? இங்கேயும் உங்களுக்கு என்னு. அப்போ என்ன வரும்? 250 என்னன்னு வரும். வருமா? கேள்வி என்ன? எம்முக்கும் எண்ணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கேள்வி. ஸோ இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? 250 என்னு மைனஸ் 250 எம் இஸ் ஈக்குவல் டு 600. தேர்ஃபோர் என் மைனஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 2.4. கேள்வி என்ன? எம் பெருசா எண்ணு பெருசான்லாம் கேள்வி இல்லை. எம்முக்கும் எண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? 2.4. கரெக்டா? ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில். புரிஞ்சா? ஸோ என்ன டிஃப்ரெண்ட்டாக கேள்வி இருக்கும். பட் கொஞ்சம் நல்லா கொண்டு போவோம். ஃபாஸ்ட்டாகவே பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இது வந்து சிம்பிள் தான். நல்லா கவனிங்க. 50x இருக்கா? 50x வந்து பிரின்சிபல். ஸோ 50x இஸ் ருபீஸ் இஸ் பிரின்சிபல் அண்ட் ys. த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் y. ஓகேவா? n இஸ் y அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் y% per annum. ஓகேவா? ஓகே, கேள்வி என்னன்னா, இ ரிசீவ் 32x as இன்ட்ரெஸ்ட். நான் ட்ரெடிஷ்னலாகவும் போட்டு காட்டுறேன். ஸோ 50xன்றது பிரின்சிபல், y years அண்ட் y% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் 100 is equal to 32x. ஓகே, இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல். இது கேன்சல் பண்ணால் 2 சார். தேர்ஃபோர் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64. தேர்ஃபோர் y இஸ் ஈக்குவல் டு 8. ஆன்சர் எந்த 8. பட் இப்படி பண்ணாமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதில் இது எத்தனை பர்சன்டேஜ்? 32ன்றது 64%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேமாக இருக்குன்றப்போ அது என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ என்னது? ஒய்னோட வேல்யூ 8. ஸோ இப்படியும் புரிஞ்சுக்கலாம், இப்படியும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் போட்டு பழகிக்கலாம். ஓகே, ஸோ எதுனாலும் கன்வீனியண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, next question. A sum of money at a certain rate of simple interest becomes 5 times of itself in 2 years. நல்லா கவனிக்கணும். ஒரு பிரின்சிபல் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸ்னு வச்சுப்போமா? ஓகே, ஸோ இது வந்து பிரின்சிபல், இது வந்து அமௌண்ட். என்னவா மாறுது? 5 டைம்ஸாக மாறுது. நல்லா கவனிக்கணும். பிகம்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பேன்? இது வந்து அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கேனா? ஓகே, அப்போ 2 இயர்ஸில் மாறுது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 4x rupees is interest. கரெக்டா இல்லையா? ஓகே, it is in 2 years. Therefore, the 1 year interest is 2x. Therefore, the rate of interest is 200%. புரியுதா?
ஸோ எக்ஸில் 2xன்றது இன்ட்ரெஸ்ட் மட்டும் அப்படின்றப்போ 200% வந்து ஒரு வருஷத்துக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? ஓகே. எ சம் ஆஃப் 2000 அமௌண்ட்ஸ் டு வாட் அமௌண்ட்? கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு புது பிரின்சிபல் குடுத்துருக்காங்க. the principal is 2000 rupees. ஓகே. ஓகே. the number of years is 2 and same rate of interest compounding annually. rate of interest என்ன? 200%. ஓகே. இப்போ வந்து அமௌண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? 200%னா 2:4ன்னு எழுதலாமா? கரெக்டா? இல்ல 1:2ன்னு எழுதலாம். ஸோ 1:2ன்னு எழுதலாம். 1:2. ஸோ ஒரு பார்ட்டா இருக்கிறது சாரி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2 ஓகேவா? அப்போ பிரின்சிபல் ஒரு பார்ட்டா இருந்தா, அமௌண்ட் 3 பார்ட்டா மாறும். கரெக்டா? ஸோ திரும்ப பிரின்சிபல் ஒரு பார்ட்டா இருந்தா, அமௌண்ட் 3 பார்ட்டா மாறும். தேர்ஃபோர் 1:9 கரெக்டா? அப்போ ஒரு பார்ட்டுக்கான மதிப்பு 2000 அப்படின்னா, உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 9 பார்ட்டுக்கான ஆன்சர் 18,000 ரூபீஸ். ஓகே. ஸோ இல்லை நீங்கள் குமுலேட்டிவ் கம்பைன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்கனாலும் ஓகே. ஸோ 2r + r² / 100 ஏன்னா 2 இயர்ஸ் தானே. ஸோ 2rனா எவ்வளோ? 400% ப்ளஸ் r²னா எவ்வளோ? இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 2 0 ஸோ 400 ஸோ 800% வந்து மொத்தமாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக? அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் 16,000 ரூபா. அப்போது இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 18,000 ரூபாய். புரிஞ்சா? ஸோ இப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகே, இப்படி போட்டாலும் ஓகே. நான் இந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ ஏன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 ஆட் பண்ணுறோம்? ஒரு பார்ட் பிரின்சிபலாக இருந்தால் அதனோட 2 மடங்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும். கரெக்டாக? ஸோ இது ஃபஸ்ட் இயர். அகைன் இட் ஹேப்பன்ஸ் இன் செகண்ட் இயர். தேர்ஃபோர் வெர்டிக்கலாக மல்டிப்ளை பண்ணால் இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட்டு. அப்போ என்ன இருக்கும்? நீங்கள் ஒரு பார்ட்டுக்கான வேல்யூ 2000னா 9 பார்ட்டுக்கான வேல்யூ 18,000 கண்டுபிடிக்கலாம். ஓகே. 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 கொஞ்சம் அப்படியே நம்ம மிக்ஸ்டாக போவோம். ஸோ எல்லாமே ஃபார்முலாஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ சிம்பிளாக த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எ சம் ஆஃப் ஒரு சம் இருக்குது பிரின்சிபல், அது என்னன்னே தெரியாது. ஓகே. 20% per annum ஃபார் 2 years இஸ் 16. நல்லா கவனிக்கணும். 20% 2 years. தேர்ஃபோர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 40%. கரெக்டாக? 2 இயர்ஸ்க்கு 20% 40%. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் 44%. இது ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது பிரின்சிபல்னுடைய 4% எனக்கு 16 ரூபாய். கரெக்டா? இதை நான் ரொம்ப நேரமாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? ஓகே. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா பிரின்சிபலோட வேல்யூ எனக்கு 400 ரூபாய். சரியா? கரெக்டாக தானே? அப்போ பிரின்சிபலோட வேல்யூ 400 ரூபாய்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா? 40%. அப்போ ஆன்சர் என்னப்பா? 160. கரெக்டாக? இவ்வளோ தூரம் போனாலும் ஓகே தான். நல்லா கவனிங்க. 4% இஸ் 16. 40% இஸ் 160. கரெக்டாக தானே? ஏன்னா 100% பிரின்சிபல். அதை ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதில் 4% 16 அப்படின்னா பிரின்சிபல் தானே 4% பார்க்குறேன். அப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன விதிவிலக்கா? அதுவும் கிடையாது. ஸோ 40%ம் உங்களுக்கு 116 வரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர் அண்ட் அப்ரோச். ஓகேவா? ஓகே. ஸோ அகைன் சேம் கான்செப்ட். இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சம் ஆஃப் 4,000 in 2 years. நல்லா கவனிக்கணும். 4,000 கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. நல்லா கவனிக்கணும். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் ஒன்று சொல்கிறேன்ல, இங்கே இந்த பர்சன்டேஜ் இதிலிருந்து பிரின்சிபல் இருந்து தானே இது டேலி பண்ணது. புரியுதா? அப்போ 4,000ல் 144ன்றது உங்களுக்கு 3.6%. கரெக்டாக? அது 144. பட் இயர் கிவன் இஸ் 14.4 rupees. தேர்ஃபோர் இட் இஸ் 0.36%. கரெக்டாக? ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 2 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 அப்படின்னா 2r%. சரியா? ஓகே. அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 2r% + r²/100%. கரெக்டா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னப்பா? r²/100% இஸ் ஈக்குவல் டு 0.36%. கரெக்டா? கேன்சல் பண்ணிங்கன்னா ஆர்னோட வேல்யூ 6. ஓகே. ஓகே. புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இது நான் ரொம்ப டீப்பாக கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ தயவு செஞ்சு பார்ட் 1 பாருங்கள். அகைன் வந்து நான் என்னோட கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது தப்பு. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இல்லை எனக்கு புரியுது அப்படின்னா தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். அது பார்க்கலனாலும் பிரச்சனை இல்லை. பட் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே. ஓகே. போட்டோன்னா திரும்ப அதே கொஸ்டின் இருக்கோ? ஓகே. எ பர்சன் இன்வெஸ்டட் இஸ் ரிட்டையர்மெண்ட் மணி. ஓகே. ஸோ ரிட்டையர்மெண்ட் மணியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஸ்கீமில். அது வந்து 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தருது. சரியா? ஓகே. இன்வெஸ்டட் 10,000. ஓகே. ஓகே. T years. ஆஃப்டர் T years ரிசீவ் 12,100.
12,100 என்னது? அது அமௌண்ட். ஓகே. அங்க என்ன குடுக்கல? இன்ட்ரெஸ்ட்ன்னு குடுத்தாங்களா? அப்படி குடுத்தா மட்டும் தான் அது இன்ட்ரெஸ்ட். சரியா? அப்படி இல்லன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? இத இன்ட்ரெஸ்ட்ன்னு அசம்ப்ஷன் வைக்கக்கூடாது. அப்போ 10,000 இன்வெஸ்ட் பண்ணான். சரியா? அவனுக்கு 12,100 மாறுச்சு. வட்டி எவ்வளோ? 2,100. It is calculated from principal, right? It is a 21%. If the rate of interest is 10% and the overall rate of interest is 21%, therefore the term is 2 years. நான் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்லிட்டு. ஸோ 10% 2 இயர்ஸ்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 21%. கரெக்டா? அதே 15%னா 32.25ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி இட் கீப் ஆன் கோஸ். கரெக்டா? நீங்கள் என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா, நீங்கள் கான்செப்டை பார்த்துட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் ஒரு 10 செகண்டில் சால்வ் பண்ணலாம். ஓகே. ஜஸ்ட் 10% TS 2100, ஸோ 21%, therefore 2 years. அவ்வளோதான். கொஸ்டின் என்ன? டீனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கான். therefore ஆன்சர் 2 years. ஓகே. ஓகே. ஏ இன்வெஸ்டட் ருபீஸ் பி. அதாவது கொடுத்துருக்காங்க. புரியுதா? நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அந்த இடத்துல புதுசாக ஒரு வேரியபிள் எடுத்து வந்து நுழைக்கக்கூடாது. ஏ இன்வெஸ்டட் ருபீஸ் பி அட் 5% per annum for 2 years on simple interest. ஓகே. ஏன்ற ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகே. பின்ற ஒரு பர்சன் இருக்காங்க. இவன் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பி. ஓகே. இவன் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பி + 1000. ஓகே. ஓகே. இவனோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சும்மா உங்களுக்காக எழுதி காட்டுறேன். மற்றவன் நான் இப்படிலாம் எழுத மாட்டேன். ஸோ 5% per annum. இவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. ஓகே. 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 ஃபார் 3 இயர்ஸ் ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இவன் வந்து 2 இயர்ஸ். நல்லா கவனிக்கணும். இங்கேயே முடிஞ்சு. நம்மளால என்ன பண்ணுவோம்னா ரெண்டுத்துக்கும் 3 இயர்ஸ்னு சொல்லிட்டு இங்கே 15% இங்கே 30% போட்டு வச்சிருப்பான். ஸோ இங்கே 2 இயர்ஸ்னா இங்கே 10%. ஓகே. ஸோ ஓவரால் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10% இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஓகே. ஸோ இங்கே ஓவரால் இன்ட்ரெஸ்ட் வந்து 30%. ஏன்னா 10% உங்களுக்கு 3 இயர்ஸ். இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் பை ஏ அண்ட் பி இஸ் ₹3,000. ஓகே. நீங்களே லாஜிக்காக யோசிங்களேன். இது பின்னு இருக்கு. இது வந்து ஆல்ரெடி 1000 அதிகம். நம்மளால இங்கே யோசிப்பான். ஏ பெருசா பி பெருசா தம்பி அப்படின்னு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். உனக்கு பார்த்தோன்னே தெரியுதுல இதை விட இது 1000 அதிகம் ஆல்ரெடி. அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு அதிகம். புரியுதா? அப்போ இதில் 10%னா 0.1p. இதில் 30%னா 0.3p + 300. கரெக்டா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ என்ன பண்ணலாம்? -0.1p is equal to 1300. கரெக்டா? therefore 0.2p is equal to 1000. therefore p is equal to 5,000 rupees. Am I right? This is answer for this question. Okay. Okay. Next question. புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்ட் டேலி பண்ணுறீங்க, ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க, அடுத்து என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே. ஓகே. ரிசல்ட்டுனா இல்லையா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? எ மேன் இன்வெஸ்டட் ₹p on scheme A on compound interest at rate of 10% per annum for 2 years. So investment principal is p rupees. Okay. Okay. And rate of interest is 10% per annum. உங்களுக்கு சும்மா எழுதி காட்டுறேன். 2 years. Therefore the overall compound interest is 21%. கரெக்டா? ஓகே. and he invested rupees scheme B ல p plus 500 rupees and simple interest at 12% per annum for same period of time. Same period எவ்வளோ? 2 years. Therefore total interest is 24%. Am I right? Right. If the interest received from man from scheme A is scheme A எவ்வளோப்பா இன்ட்ரெஸ்ட்? பி இன்வெஸ்ட் பண்ணுறேன் 21% இன்ட்ரெஸ்ட். அப்போ எவ்வளோ? 0.21p. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா திரும்ப நான் சொல்கிறேன், திரும்ப உட்காந்து p × 21/100லாம் போட்டுருக்காதீங்க. திரும்ப நீங்கள் எல்சிஎம் எடுத்து போதெல்லாம் ரொம்ப காலமாயிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு டெசிமலில் போட்டு பழகுங்க. ஸோ இது வந்து தான் நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து ஸ்டக் ஆகுறீங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன? நீங்கள் பழகவே இல்லை. ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு பழகிங்க. ஓகே. ஸோ 0.21p இஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? இஸ் 150 less than. ஸோ ஸ்கீம் பியில் எவ்வளோ கிடச்சிச்சு? 0.24p ப்ளஸ் நல்லா கவனிக்கும். இதுக்கு 24%னா இதுக்கும் 24%. அப்போ 120. ஸ்கீம் பியில் கிடைச்ச வட்டியை விட 150 கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? என்ன வரும்? இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0.03p is equal to 30. சரியா? கரெக்டு தானே? கரெக்ட். therefore p is equal to 1000. எப்படிப்பா சொன்னேன்? 10ஆல் பெருக்குனா இது 0.3 ஆகும். கரெக்டா? ஓகே. 100ஆல் பெருக்குனா 3p ஆகும். கரெக்டா? அதுவே 1000ஆல் பெருக்குனா 30ன்னு ஆகும். சரியா? புரியுதா? பீனோட மதிப்பு நான் 10ன்னு வச்சுனா 0.3 மாறும், 100ன்னு வச்சுனா 3 மாறும், 1000ன்னு வச்சுனா 30 மாறும். 30 எங்கே இருக்குது? அப்போ பீனோட மதிப்பு 1000. கேள்வி என்ன? தென் ஃபைண்ட் த அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஸ்கீம் பி. ஸ்கீம் பியில் இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ? 500. ஸோ அப்போ என்ன வரும்? p + 500. ஸோ 1500 ரூபாய் அப்படின்றது இதுக்கான விடை. புரிஞ்சா?
இதெல்லாம் சும்மா தேவையில்லாமலாம் எழுதி வச்சிருப்பேன். இந்த பிபிடி எழுதுறப்போ இதெல்லாம் சும்மா இருக்கும். ஓகேவா? ஓகே. என்னென்ன டிக்லாம் போட்டு வரேன். ஓகே. ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன சொல்ல மொத்தமாக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. எ மேன் இன்வெஸ்டட் rupees 12,500 10% for 2 years on compound interest in a scheme. If total interest received from scheme is first scheme is invested into second scheme. நல்லா கவனிக்கணும். If total interest received from அப்போ எப்படி போனோம்னா 12,500 பிரின்சிபலா இதில் வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும் 2 வருஷத்துக்கு கழிச்சு 21/100. ஓகே. அதை நான் என்ன பண்ணுறேன் திரும்ப செகண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. செகண்ட் ஸ்கீமில் எவ்வளோ 20% per annum 2 years. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா அப்போ எவ்வளோ 40%. அப்போ 2/5 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2/5 நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனால உங்களுக்கு என்ன கிடச்சிரும் இன்ட்ரெஸ்ட் வந்து செகண்ட் ஸ்கீமில் எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்றது தெரிஞ்சிடும். கரெக்டாக? இந்த 0க்கு 0 கேன்சல். இதை கேன்சல் பண்ணால் 25. ஸோ 50 × 21 1050 ரூபாய். ஆன்சர் 1050 rupees. புரிஞ்சா? ஸோ இது ரொம்ப ஷார்ட்டாக எழுதணும். என்ன பண்ணக்கூடாது திரும்ப வளர்த்தக்கூடாது. ஸோ 12,500 இதில் 21% வட்டி நான் கண்டுபிடிக்கிறேன். 20%க்கு வந்து 2,500. 1% 125. ஸோ 2,625 எனக்கு வட்டி. ஓகே. இதை நான் எடுத்துகிட்டு போய் 40% இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது ஒரு 1,040. இது ஒரு 10. ஸோ 1,050 எனக்கு கிடைக்கும். எப்படி போட்டாலும் சரிதான், இப்படியும் போடலாம். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேள்வி. The difference between compound interest earned in 2 years and simple interest received in 3 years. நல்லா கவனிங்க. இங்கே தான் நம்ம மாட்டோம். நல்லா கவனிங்க. And sum of rupees 2,000 is 205. ஓகேவா? ஓகே. நல்லா கவனிங்க. Find the rate of simple interest for third year. Okay. If the rate of interest for the first 2 years is 15% on both simple interest and compound interest. நல்லா கவனி தம்பி, இது நல்ல கொஸ்டின். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷம் தான். சரியா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 வருஷம். என்ன தெளிவாக கொடுத்துட்டானா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years இஸ் மோர் தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 2 years. ஓகே. இப்போ எப்படி நம்மளால் மாட்டுவானா அவன் என்ன சொல்கிறான் 3 வருஷம் நாங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 15%. ஆனால் 3ஆவது வருஷத்துக்கு என்னன்னு தெரியாது. சரியா? தெரியாது. ஆனால் இதுக்கு நமக்கு 2 yearsக்கு 15% தான். ஓகேவா? 15% தான். ஸோ இங்கே வந்து 15% 2 years என்ன வரும் 32.25%. சரியா? இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years. இங்கே ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு 30%. அவன் எதுக்காக இந்த பாயிண்ட் கொடுத்தானா நீங்கள் யோசிக்கிற அந்த 3ஆவது வருஷத்துக்கான வட்டி என்னவா இருக்கக்கூடாது 2.25 விட குறைவாக இருக்கக்கூடாது. ஏன்னா அப்போ என்ன ஆயிரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்று ஈக்குவல் ஆயிரும் இல்லை குறைவாயிரும். இது 2 ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இதை விட இது பெருசாக தான் இருக்கும். புரியுதா? ஓகே. ஓகே. அப்போது நல்லா கவனிங்க. 2000க்கு 32.25% வட்டி கண்டுபிடிச்சா என்ன வரும் 30% வந்து 600. ஓகே. 2.25% எவ்வளோ 45. சரியா? அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு கிடைச்ச வட்டி மட்டும் 645. சரியா? புரிஞ்சா? ஓகே. அவன் என்ன சொல்லியிருக்கா தெளிவாக இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 205னா இதை வச்சே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இதை விட இது வட்டி எவ்வளோ அதிகமாக இருக்கும் 205 ரூபா அதிகமாக இருக்கும். கரெக்டாக? லாஜிக் கரெக்டாக தானே? இதை விட இது அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகம்ன்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ 205 rupees எக்ஸ்ட்ரா அப்படின்னா 850 rupees அப்படின்றது என்னது இதில் கிடைச்ச வட்டி. சரியா? சரிதானே? ஓகே. அப்போ 2000 ரூபாயில் 850 எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42.5%. சரியா? ஓகே. அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே ஆல்ரெடி எனக்கு 30% இருக்குது. அப்போ இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா 12.5%. தெளிவாக புரிஞ்சுக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படியே கூட்டலாம். கரெக்டாக? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கூட்ட முடியாது. ஃபஸ்ட்டு 15, செகண்ட் 15, 3ஆவது 12 கூட்டினா 42.5%. அப்போ என்ன வரும் 850 ரூபா வட்டி வரும். எப்படி 850 கண்டுபிடிச்சனா இதை விட இது 205 அதிகம். கேள்வி என்ன ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த தேர்ட் இயர். அப்போ என்ன ஆன்சர் 12.5%. கரெக்டாக? புரிஞ்சா? ஓகே தானே? ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து சும்மா குவான்டிட்டி பேஸ்ட் கொஷின்ஸு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க
A man invested rupees P at 12% per annum for simple interest for 2 years. ரெண்டு பேத்துமே 12% தான் இன்வெஸ்ட் பண்ணுறான். End of the second year he gets 1200 as interest. 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? 24%. அதுதான் என்னது? 1200. தென் ஃபைன் த பிரின்சிபல் பி. ஆன்சர் என்ன வரும்? 5000 ருபீஸ்னு வரும். ஆன்சர் குவான்டிட்டி 1 லெஸ் தென் குவான்டிட்டி 2. ஓகே, ஸோ இதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரியல, பட் ப்ரிலிம்ஸில் மேபி சம்டைம்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். A person invested 2 equal amounts in 2 different schemes. நல்லா கவனிங்க, 2 ஸ்கீம் இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்கீம்னு வச்சுக்கலாம், இது செகண்ட் ஸ்கீம். அவனே அப்படி தான் கொடுத்துருக்கான், ஃபர்ஸ்ட் ஸ்கீம் செகண்ட் ஸ்கீம். 2 ஈக்குவல் அமௌண்ட்ஸ். ஸோ 2 ஈக்குவல் அமௌண்ட்ஸ்னால் என்ன தெரியாது உங்களுக்கு? எவ்வளோன்றது தெரியாது. ஓகேவா? ஓகே, இன் ஃபர்ஸ்ட் ஸ்கீம் amount is invested on 8% per annum and simple interest for T years. நல்லா கவனிக்கணும், T years. ஸோ 8% per annum. ஓகேவா? ஸோ T years. ஓகே ஓகே, அந்த SI received is 2000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே, வயலின்ஸ் ஏதாவது இதில் இன்ட்ரெஸ்ட் இத்தனை பர்சன்டேஜ் டிஎஸ் தெரிஞ்சதுன்னா நாங்கள் என்ன பண்ணலாம்? டேரெக்டாக பிரின்சிபல் எவ்வளோன்றது கண்டுபிடிச்சலாம், இங்கே போயிடலாம். பட் என்ன பண்ண முடியாது? டீன்ற வேரியபிள் வச்சு பிரின்சிபல் எவ்வளோன்றது உங்களால் சொல்ல முடியாது. ஓகே ஓகே, while in second scheme the amount invested is 10% per annum for 2 years. அப்போ என்ன வரும்? 21% வரும். ஏன்ப்பா? இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் இஸ் 1050 ருபீஸ். அப்போ என்ன பண்ணலாம்? இதை வச்சு இங்கே போனீங்கன்னா 5000 அப்படின்றது பிரின்சிபல். சரியா? 5000க்கு 21% தான் 1050. அதுதானே வட்டியாக கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கே 5000னா இங்கேயும் 5000, இங்கே 5000னா இது எத்தனை சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 40%. கரெக்டாக? அப்போ 8% ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா எத்தனை வருஷம் இங்கே இருக்கணும்? 5 வருஷம் இருக்கணும். ஆன்சர் 5. புரிஞ்சா? கரெக்டாக? புரியுதா? ஒரு விஷயத்தை தெளிவாக எழுதுங்க, ஒரு கிளியர் கட்டாக. அப்புறம் யோசிங்க. எடுத்தோடனே இங்கே வந்து டீன் கொடுத்துட்டாங்க, அப்போ நான் என்ன பண்ணணும்? அது அப்படியே 5000 into 8 divided by 100 into T is equal to 2000. அதெல்லாம் வேணாம். இங்கே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க முடியலையா? தென் அடுத்த மூவ் இதுதான், அது தப்பு இல்லை. பட் எடுத்தோடனே இந்த மூவ் வச்சுக்கிட்டு இப்போ நான் திரும்ப இதை சால்வ் பண்ணணும்னா என்னது? எனக்கு அவசியமே கிடையாது. டேரெக்டாக இது 40% தெரியுது. அப்போ 8ஓட எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 40% கிடைக்கும்? ஸோ 5 years அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? சாக்ஷி இன்வெஸ்டட் rupees 25,000 in 2 equal parts. நல்லா கவனிக்கணும், 2 equal parts. அப்போ என்னது? ஃபஸ்ட்டு பார்ட்டில் 12,500. ஓகே, ரெண்டாவது பார்ட்டில் 12,500. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 3 இயர்ஸ், இது வந்து டியூரேஷன். ஓகே ஓகே, அண்ட் எக்ஸ் இயர்ஸ், இது வந்து எக்ஸ் இயர்ஸ். இது வந்து 20% per annum, இது வந்து 30% per annum. ஓகே ஓகே, இஃப் சாக்ஷி காட் ஏ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் rupees 42,500. இங்கே என்ன பண்ணி ஆகணும்? இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? இது டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் PNR by 100 கான்செப்டில் தான் போய் ஆகணும். ஓகே, நான் சொல்லியிருக்கேன் 100% போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 ஜீரோ எடுத்துகிட்டு நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணலாமா? பண்ணலாம். 2 ஜீரோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 125 into 20 into 125 கிடைக்கும். புரியுது? நான் எழுதுகிற லாஜிக், நான் போகிறதுக்கு முன்னாடி லாஜிக் சொல்கிறேன். 12,500 into x minus 3 into 20 divided by 100 சொன்னால் இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். அப்போ 125 into 20 என்னப்பா வரும்? 2,500. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். 2,500 எக்ஸ் மைனஸ் இங்கே 3 இருக்கா? 7,500. இது என்னது? இதுக்கான வட்டி. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்? அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன் பாருங்கள். 30% 2 ஜீரோ கேன்சலா? அப்போ என்ன வரும்? 30 into 3 into 125 என்ன வரும்? 3,750 எக்ஸ்ன்னு வரும். வருமா? எக்ஸ் மட்டும் தானே இருக்குது. ஸோ 3,750 எக்ஸ். இதுதான் என்னதுப்பா? மொத்த வட்டி 42,500 ரூபாய். இந்த 7,500 இந்த பக்கம் தள்ளுங்க. என்ன வரும்? 6,000, 7,200, சாரி 5,000, 6,250 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50,000. சரியா? அப்போ எக்ஸ்னோட மதிப்பு 8 அப்படின்றது கிடைக்கும். கேன்சர் 8 தான். ஓகே, புரிஞ்சா? சேர்த்தவொன்னே எக்ஸ் வேரியபிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல என்ன பண்ணக்கூடாது? ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, rupees 16,000 was invested for 3 years, partly in scheme A at the rate of 15% per annum simple interest and partly in scheme B at 8% simple interest per annum. And the total interest received is 3,480. Okay. Okay.
ஸோ இது வந்து 2 விதத்துல போடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது 2 பார்ட்டா பிரிக்கிறாங்களா? ஸோ ஸ்கீம் ஏல நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சரியா? அப்ப ஸ்கீம் பில நான் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து எனக்கு 16,000 மைனஸ் எக்ஸ். கரெக்ட்டா? ஏன்னா இதுல கொஞ்சம் அப்படின்னா, மிச்சத்த நான் இங்க தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதுல எனக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து 5% பெர் ஆனம். எவ்வளோ இயர்ஸு? அது டோட்டல் 2 வருஷம் 3 இயர்ஸா? ஸோ அப்போ 15% சரியா? ஓகே. இங்க வந்து 3 இயர்ஸ் அப்படின்னா 24% ஓகே. நல்லா கவனிக்கணும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகே. ஸோ 15%னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா? 0.15x. ஓகே. இதில் 24%னா எவ்வளோப்பா? 320 ஒரு 84. ஸோ 4040 கரெக்டா? 20%னா 3200 தலைவா. 4% 640 தலைவா. ஸோ 3840 ஓகே. கரெக்ட் தானே? ஸோ 3840 மைனஸ் 0.24x இஸ் ஈக்குவல் டு 3480 ஓகே. ஸோ இது இந்த பக்கம் தள்ளு, இந்த பக்கம் தள்ளா என்ன வரும்? 360 இஸ் ஈக்குவல் டு 0.09x. ஸோ எக்ஸ்னோட மதிப்பு 4000 கரெக்டா? எக்ஸ்னோட மதிப்பு 4000 அப்படின்னா ஃபைண்ட் த மணி இன்வெஸ்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் 4000 ஆன்சராக போடலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓகே. ஓகே. ஸோ செகண்ட் மெத்தட் இஸ் மிக்சர் அண்ட் அலிகேஷன். நான் சொல்லியிருக்கேன் கீழே கிடைக்கிற இது என்னவா இருக்குன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் தான் ரேஷியோவாக கிடைக்கும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா 5% 3 வருஷத்துக்கு எவ்வளோப்பா? 15% ஓகே. 8% 3 வருஷத்துக்கு எவ்வளோப்பா? 24% ஓகே. இப்போ சென்டர்ல போற இன்ட்ரெஸ்ட் என்ன பர்சன்டேஜ் என்ன பண்ணா, மொத்தமா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிச்சு அப்படின்றத போடணும். சரியா? ஓகே. ஸோ 16,000த்துல 3,480 3 வருஷத்துக்கு கிடைச்ச வண்டி தான். கரெக்டா? ஓகே. அப்போ 16/2 3,200. ஸோ 20% ஃபர்ஸ்ட்டா? மிச்சம் எவ்வளோ இருக்கு? 280 இருக்கு. ஓகே. ஸோ 16,000த்துல 280ன்றது எத்தனை பர்சன்டேஜ்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 160 ஒரு 120. ஸோ அப்போ 21.25% கரெக்டா? அதாவது குமுலேட்டிவா நீங்க பார்க்குறப்போ, டோட்டல் பிரின்சிபல் வந்து உங்களுக்கு 21.75% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. புரியுதா? அதாவது ஃபர்ஸ்ட்டு இருக்க பிரின்சிபல்ல உங்களுக்கு 15% இன்ட்ரெஸ்ட்டும், செகண்ட் இருக்க பார்ட்ல 24% இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குது. அதுவே நீங்க சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்குது? மொத்தமா 21.25 இன்ட்ரெஸ்ட்டா கிடைக்குது அப்படின்றது தெரியுது. புரியுதா? ஸோ 21.75% அப்ப இதுலேருந்து இது கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 2.25 இதுலேருந்து இது கழிச்சீங்கன்னா என்ன வரும்? 6.25 கரெக்டா? அப்ப டிவைட் பண்ணா 1 சார் 3 சார். அப்ப இது என்னது? இன்வெஸ்ட்மென்ட் பார்ட்ஸ். புரிஞ்சா? அதாவது மொத்த 16,000 தொகைய 1:3 ரேஷியோல நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்றது அர்த்தம். அப்ப 4 பார்ட்டுக்கான மதிப்பு தான் 16,000 அப்படின்னா, ஒரு பார்ட்டுக்கான மதிப்பு 4,000. இதான் என்னது? ஸ்கீம் ஏ. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ மெத்தட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ மெத்தட். ஓகே. ஸோ எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதில் தாராளமாக போடலாம். ஸோ இதில் போகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணும். ஃப்ராக்ஷனில் போட்டு பழகுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, எக்ஸ் இன்டூ 15/100 ப்ளஸ் 16,000 மைனஸ் எக்ஸ் இன்டூ 24/100 இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு போகாதீங்க. திஸ் இஸ் நாட் ரைட். ரைட்டுன்றதை விட ஸோ ரைட்டுன்றதை விட என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கால்குலேஷனை குறைக்கலாம். ஓகே. ஸோ இதுவும் மெத்தட் தான், இதுவும் மெத்தட் தான். ஸோ உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஸோ இது நான் அழிச்சிடுறேன். ஓகே. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஏன்னா இது பிபிடியா போட சொன்னீங்க. அதனால வந்து திரும்ப இதெல்லாம் கிறுக்கி வச்சுன்னா கோய்க்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வேஸ்ட்ல. ஓகே. ஸோ அபி இன்வெஸ்டட் எ சர்டைன் சம் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒரு சர்டைன் அதாவது ஒரு சர்டைன் சம்னா என்னது தெரில. 16% பெர் ஆனம் 5 இயர்ஸ். அப்போ எவ்வளோப்பா வட்டி கிடைக்கும்? 80% வட்டி கிடைச்சிருக்கும். சரியா? புரியுதா? இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே. அண்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் த டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் பை அபி இஸ் rupees 7x plus 280. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு சம் என்னன்னே தெரியாது. நான் லெட் அஸ் கன்சிடர் பி. பிரின்சிபல் வச்சுப்பா. ஓகே. த பிரின்சிபல் இஸ் பி இன்டூ 1.8. ஏன்பா தலைவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100% இஸ் பிரின்சிபல் அண்ட் 80% இஸ் இன்ட்ரெஸ்ட். தேர்ஃபோர் 180% ஆஃப் பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் அப்படின்றது அர்த்தம். கரெக்டா? கரெக்ட் தானே? அமௌண்ட் ரிசீவ்டு தான் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் 1.8p இஸ் ஈக்குவல் டு 7x plus 280. Am I right?
Right. So let us consider the principal is P and the 1.8 times of principal is called as amount. Why? Because 8.8 times is principal, sorry, interest. And the 1 times is principal. Therefore, 1.8 times of P is called amount. Okay. Okay. Next condition. Ifன்றது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. If is always used for giving a clue. அதாவது நமக்கு க்ளூ குடுக்கறதுக்காக தான் இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணுவாங்க. இஃப் ஷி இன்வெஸ்டட் ஒருவேளை அவங்க 5,500 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 16% பெர் ஆனம்க்கு குடுத்திருந்தால் 2 வருஷத்துக்கு அப்படின்னா 5,500 அப்படின்றது பிரின்சிபல். 32% அப்படின்றது இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ கிடைக்கும்? இது ஒரு 1,600 சாரி 1,650 ஒரு 110. ஸோ 1,760 கரெக்டா? 30னா 1,500 1,650 ஒரு 110. ஸோ 1,760. இது என்னது? இன்ட்ரெஸ்ட். சரியா? என்ன குடுத்துருக்கான்? தென் த இன்ட்ரெஸ்ட் பிகம்ஸ்ன்னு குடுத்துருக்கானா? அப்போ எக்ஸ்னோட மதிப்பு இதுதான். சரியா? கரெக்ட் தானே? புரிஞ்சா? அப்போ எக்ஸ்னோட மதிப்பு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1.8p இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 1,700 எவ்வளோ? 11,900. கரெக்டா? 7 ஆர் 420. அப்போ என்ன வரும்? 12,320 ஒரு 280. ஸோ 12,600. therefore the principal is 7,000 rupees. கரெக்டா? answer 7,000 rupees. சால்வ் ஆகுது 1.8 7 சார். கரெக்ட் தானே? புரிஞ்சா? ஓகே. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான அப்ரோச் அண்ட் ஆன்சர். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ரவி லென்ட் அவுட் ருபீஸ் 15,000. நல்லா கவனிக்கணும். 15,000 to Suresh for 4 years and 18,000 to Ramesh for 5 years on simple interest at same rate of interest. He received a total interest of rupees 16,200 from both the loans. Okay, let us consider the rate of interest is X. Why? Because the rate of interest தான் உங்களுக்கு கொஸ்டின். ஓகே, நான் சொல்லியிருக்கேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா இப்போ என்ன பண்ணக்கூடாது? கீழே 100 இருக்கா, அந்த 2 0 விட்டுட்டு 150 இன்ட்டு 4 இன்ட்டு எக்ஸ், அப்போ என்ன? 600x. இதான் என்னது? இதில் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சா? ஸோ இதில் ஸோ இந்த 2 0 போயிருமா? ஸோ 180 இன்ட்டு 5 இன்ட்டு எக்ஸ், ஸோ 900x. ஏன்ப்பா எக்ஸ்? இதுக்கும் எக்ஸ் பர்சன்டேஜ் தான், இதுக்கும் எக்ஸ் பர்சன்டேஜ் தான். கரெக்டாக தானே? கரெக்டாக தான். சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இஸ் ஈக்குவல் டு 16,200. therefore 1,500x is equal to 16,200. 00க்கு 00 cancel. 15 ones are 15. 12 so 0.8. கரெக்டா? ஸோ 15.8 சார். ஓகே, அப்போ x is equal to 10.8% per annum. கரெக்டா? கரெக்டா தானே? கேன்சல் பண்ணது கரெக்டாக கேன்சல் பண்ணால் 15 10 150 15.8 12. ஓகே, ஸோ 10.8%. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். ஒன்றும் இல்லை, இது எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். அப்போ திரும்ப கன்ஃபியூஸ் ஆகல. ஸோ 15,000 பிரின்சிபல். ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் எக்ஸ். லெட் அஸ் கன்சிடர் அண்ட் ஃபார் 4 years by 100. ஸோ இந்த 0க்கு 2 0 கேன்சல். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 600xன்னு வரும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் 900xன்னு வரும். ஸோ மைண்ட் கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஸ்டெப்ஸை வந்து குறைக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இன்கேஸ் நான் ஸ்பீடாக சொல்கிறேன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் வாட்ச் இட் இன் 0.75x. ஓகே ஓகே. A man borrowed a total amount of rupees 36,000. A part of it on SI at 12% per annum. நல்லா கவனிக்கணும். ஒரு பார்ட் வந்து 12% per annum simple interest and the remaining is 10% per annum. At the end of the 2 years. நல்லா கவனிக்கணும். End of the 2 years he paid in all at 43,920. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? அப்படின்னா 36,000 பிரின்சிபல், 7,920 அப்படின்றது என்னது? இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? ஓகே. இப்போது நம்மளால் எப்படி போடுவான்னு நான் சொல்கிறேன். என்ன மிஸ்டேக் வி டூ அப்படின்றத கவனிப்போம். அலிகேஷன் மெத்தடில் போகிறது தப்பு இல்லை. என்ன பண்ணுவான்னா 12ன்னு போடுவான், இங்கே 10ன்னு போடுவான். சரி, ரைட்டு, அது விட்டுலாம். பட் 7,920 அப்படியே கண்டுபிடிச்சி இங்கே 22% போடுவாங்க. ஸோ திஸ் இஸ் மிஸ்டேக். ஏன்னா இது 2 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் திஸ் இஸ் எ 2 years இன்ட்ரெஸ்ட். அண்டர்ஸ்டாண்ட்? இன்கேஸ் நீங்கள் அப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா த ஆன்சர் சுட் பி திஸ் அண்ட் நாட் திஸ். ஒய்? ஏன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி 3,960. கரெக்டா? 3,960. தென் த ஆன்சர் இஸ் 11%. யூ கேன் யூஸ் திஸ்.
பட் நாட் திஸ் பிகாஸ் திட் இஸ் நாட் எ 2 இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட். கொஞ்சம் இங்கிலீஷ் புஸ்ன்னு வருது. ஸோ இது வந்து 2 வருஷத்துக்கான வட்டி. இன்கேஸ் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே 24, ஏன்னா 2 வருஷத்துக்கான வட்டி 24, இங்கே 20, இப்போ இங்கே 22 யூஸ் பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1:1 தான் வரும். therefore the interest the principal was equally invested அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஆன்சர் வந்து 18,000 சொல்லலாம். ஸோ இப்படி போட்டாலும் ஓகே தான், பட் யூ கேன் கோ ஆல்சோ அனதர் மெத்தட். ஓகே, ஸோ அனதர் மெத்தட்னா என்ன பண்ணலாம்? நார்மல் மெத்தட் தான். ஸோ இதுவும் வந்து நார்மலாக நீங்கள் போடுவீங்களா? ஸோ எக்ஸு இன்னொன்று வந்து 36,000 மைனஸ் எக்ஸ். ஸோ இதுவும் போடலாம், பட் இதையும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எக்ஸு, செகண்ட் பார்ட் வந்து 36,000 மைனஸ் எக்ஸு. ஸோ இது வந்து 12%. ஸோ 2 இயர்ஸ், அப்போது 24%. therefore 0.24x ப்ளஸ் இது வந்து 10% 2 இயர்ஸ், அப்போ 20%. therefore 7,200 மைனஸ் 0.2x இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் தான் போடணும் தலைவா. மொத்தமாக அமௌண்ட் எடுத்து போட்டிங்கன்னா மொத்த கதையே தப்பாயிடும். ஸோ 7,920. அப்போ என்ன வரும்? 0.04x இஸ் ஈக்குவல் டு 720. therefore the x is equal to 18,000 rupees. Okay, so answer is 18,000. Here also 18,000 rupees. So any approach you can use, but be fast. That's very very important. Okay, okay, so next question. So மெத்தடை ஃபாஸ்ட்டாக சூஸ் பண்ணுங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் டிசிஷன் வந்து அப்புறமா எடுங்க. ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரசாந்த் இன்வெஸ்டட் ₹1,500 and 1,000 in 2 different banks for 2 years. ஓகே, ஸோ 2 டிஃப்ரெண்ட் பேங்க்கில் 2 அமௌண்ட்டு, டியூரேஷன் வந்து 2 வருஷம். ஃபஸ்ட்டு வாட்டி படிக்கிறப்பே கண்டுபிடிச்சணும் இந்த டியூரேஷனு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம். திரும்ப விட்டு வந்து லாஸ்ட்டாக 3 வருஷமா 2 வருஷமாலாம் பார்க்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டே தெளிவாக படிக்கணும். ஓகே, இல்லைனா என்ன பண்ணலாம்? 1,500, 1,000, 2 years அப்படின்னு எழுதிடலாம். இது முடிஞ்சு வச்சா வரைக்கும் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் நான் இது படிக்க மாட்டேன். ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃபர்ட் பை செகண்ட் பேங்க் இஸ், செகண்ட் பேங்க் இது ஃபஸ்ட்டு பேங்க்கு, இது செகண்ட் பேங்க். ஆர்டர் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, கவனிங்க. செகண்ட் பேங்க் வந்து 3% லெஸ் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃபர்ட் பை ஃபஸ்ட் பேங்க். அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு பேங்க் வந்து X% அப்படின்னா செகண்ட் பேங்க் வந்து X minus 3%. கரெக்டாக? இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் பை போத் த பேங்க்ஸ் இஸ் 150 rupees. ஓகே, ஓகே, ஸோ இது வந்து என்னமோ இதெல்லாம் சொல்லலாம், பட் நாம் என்ன பண்ணலாம்? டேரெக்டாக வந்து கதைக்கே போயிடும். என்ன பண்ணலாம்? 2 வருஷமா 2x%, 2x minus 6%. கரெக்டாக? 2 வருஷத்துக்கு நான் வட்டி கண்டுபிடிச்சேன். இப்போ 2லாம் மறந்துடணும் தலைவா. திரும்ப 2ன்னு போட்டிங்கன்னா தப்பு. இது மொத்தமாக இன்ட்ரெஸ்ட். இதை கண்டுபிடிப்போமா? கீழே 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். அப்போ என்ன வரும்? 30x. கரெக்டாக தானே? ஓகே, ஸோ இங்கே வந்து 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சலா? அப்போ என்ன வரும்? 20x minus 60. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. கரெக்டாக? எப்படியுமே இதுதான் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. ஏன்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேயும் அதிகம், அமௌண்ட்லேயே அதிகம். கரெக்டாக? அப்போ என்ன வரும்? மைனஸ் பண்ணிங்கன்னா 10x is equal to 210. therefore x is equal to, sorry, minus plus, so 210. ஒரு நிமிஷம். The difference of interest received from both the banks is 150. So 2x%, 2x 3% less than, கரெக்டாக தான். ஒரு நிமிஷம். 2x, 30x, 20x, 10x மைனஸ் இந்த பக்கம் இருக்குது. ஓ, மைனஸ்னா ஓகே, ஓகே, சாரி, கதையே வேறு மாதிரி போகுது. என்ன கதை? எழுதியே காட்டுறோம். 30x minus 20x plus 60 is equal to 150. 10x is equal to 90. x-நோட வேல்யூ 9%. ஆன்சர் என்ன? ஃபஸ்ட்டு பேங்க் என்ன? எக்ஸ். ஸோ 9% ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நான் என்ன பண்ணிட்டேன்? இந்த 60 அந்த பக்கத்துமே ஆட் பண்ணிட்டேன். பட் என்னது? டிஃப்ரென்ஸ் எடுக்கிறப்ப இது ப்ளஸ்ஸாக மாறும், இது இந்த பக்கம் போகிறப்போ மைனஸாக மாறும். திஸ் இஸ் மிஸ்டேக். ஓகே, ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A sum of money is invested on simple interest at 1.5% per annum for 8 years yields interest of 3,000 rupees. ஸோ 1.5% வட்டி 8 வருஷத்துக்கு எவ்வளோப்பா? 12% இன்ட்ரெஸ்ட் மட்டும். கரெக்டாக? therefore the 12% is 3,000. okay, therefore the principal is 25,000. okay, ஸோ 25,000 12% வந்து உங்களுக்கு 3,000. வாட் வில் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேம் சம் அட் 5% ஃபார் 3 years? இது ஏதோ புதுசாக நடுவில் ஒரு கொஸ்டின் மாட்டினுக்குது. ஸோ ஈஸியாக
ஸோ 30% கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 7,500 rupees ஆன்சராக கிடைக்கும். புரியுதா? ஏன்னா 5% 6 வருஷம் 30%. புரிஞ்சா? ஓகே ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் புது கதையாக இருக்குது. இதை வந்து கவனிப்போம். ஓகே. A man invested x plus 2,000, x plus 3,000, 3x in schemes A, B, C respectively. A, B, C respectively இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா? ஸோ A, B, C. ஸோ x plus 2,000, x plus 3,000, 3x. 8% இது கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின் தான் நான் இதில் எடுத்து வந்திருப்பேன். ப்ரிலிம்ஸ் 2 கொஞ்சம் கிளரிக்கல் மைண்ட்ஸ் லெவல்னா கூட ஓகே தான். அரபி கிளர்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக தான் கேட்குறாங்க. ஸோ அப்படி வச்சுக்கலாமா? அந்த லெவலில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் தான், பேரே ப்ரிலிம்ஸ் தான் போட்டு வச்சுக்கிறேன் நான். ஐயோ ப்ரிலிம்ஸ் தான் போட்டிருக்கேன். ஸோ ப்ரிலிம்ஸ் தான். ஓகே. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? இதுக்கு 8%, இதுக்கு 8%, இதுக்கு 3%. ரெஸ்பெக்டிவ்னு கொடுத்துருக்காங்களா? எஸ்ஐன்னு கொடுத்துருக்காங்களா? எஸ்ஐன்னு அந்த எஸ்ஐ இல்லை தலைவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை இம் ஆஃப்டர் 3 years, 2 years, 4 years அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு பிரின்சிபலுக்கான டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 24%. சரியா? 2 years அப்படின்னா எவ்வளோ? 16%. ஓகே. 4 years அப்படின்னா எவ்வளோ? 12%. The total interest from the ABC is 2,280 rupees. சரியா? இதானே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா, ரேஷியோ வச்சு நீங்கள் ஒன்றுனா எக்ஸு 100 இப்படிலாம் போட்டிருந்தீங்கன்னா கேன்சல் பண்ணுவீங்க, எல்சிஎம் எடுப்பீங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 0.24x ப்ளஸ் 480 முடிஞ்சா? 0.16x ப்ளஸ் 480 முடிஞ்சா? 0.36x கூட்டுங்க. 0.4 0.76x இஸ் ஈக்குவல் டு 960. அந்த உங்களுக்கு என்ன வரும்? 1040, 1320. சரியா? கரெக்ட் தானே? ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்களா? இப்போ இந்த இடத்துல என்னால் வந்து கன்க்ளூட் பண்ண முடியல. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், 19/25xன்னு எழுதலாமா? கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? கரெக்ட். 19 என்னதுடா ஒரு நிமிஷம் இதுக்கு ஆன்சர் கீ செக் பண்ணுவேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னா, 1 வந்து ஒரு ரவுண்டான ஆன்சர் இருக்கும். ஐ மீன் ரவுண்ட் நம்பர். 3rd, 4th, 5th ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ்னு ஒரு ஆன்சர் இருக்கும். ஸோ இது அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். பட் ஆனால் அந்த ஆன்சர் வந்து என்ன இருக்காது, இந்த 5 ஆப்ஷனுமே இருக்காது. இதுக்கு நீ இந்த கொஸ்டின் ஆன்சர் போட்டிருக்கானா அப்படின்னு தோணும். பட் ஆன்சர் வந்து நன் ஆஃப் திஸ். எப்படின்னா 5 ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ 5மே வந்து ரவுண்ட் நம்பராக இருக்கும். சாரி 4மே ரவுண்ட் நம்பரு. பட் ஆன்சர் இதில் என்ன கிடையாது, ரவுண்ட் நம்பர்ஸ் கிடையாது. கேள்வி என்ன கேட்கலன்னா அப்ராக்சிமேட்லி அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இங்கே இருக்க ஆன்சர் அப்படியே என்ன இருக்கணும், இங்கே இருக்கணும். அப்படி ஒரு ஆப்ஷனே இங்கே இல்லை. பட் நன் ஆஃப் திஸ் ஆன்சர். ஏன்னா 90 டிப்ஸ் என்ன ஆகாது, இது கேன்சல் ஆகாது. ஓகேவா? ஓகே. ஸோ 19 7s are 133, பட் இட் இஸ் 132. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆன்சர் நன் ஆஃப் திஸ். திஸ் இஸ் இல்லை, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நன் ஆஃப் திஸ். நான் ஆப்ஷன் வச்சிருக்கலாம், பட் மறந்துட்டேன். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. Sanya has a total of rupees 14,000, out of which she has invested some amount in scheme X. ஸோ 2 ஸ்கீம் இருக்கு. அப்போ ஸ்கீம் எக்ஸ், ஸ்கீம் ஒய், விச் ஆஃபர்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 25%. கொஞ்சம் அமௌண்ட் வந்து இங்கே தலைவா, ஓகேவா? மிச்ச அமௌண்ட் இங்கே, ரிமைனிங் அமௌண்ட் சொல்லிட்டாங்களா? இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 25%. ஓகே ஓகே. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 15%. ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு சும்மா தெரியுதுக்காக எழுதுறேன், நான் இவ்வளோ எழுத மாட்டேன். ஓகே. The amount of interest received by Sanya from scheme Y is rupees 2,700 at the end of 3 years. ஸோ 3 வருஷத்துக்கு எவ்வளோப்பா வட்டி? 45% வட்டி. வட்டி எவ்வளோப்பா கட்சிச்சு? 2,700 கட்சி. எவ்வளோப்பா இன்வெஸ்ட் பண்ண? 6,000 இன்வெஸ்ட் பண்ணேன். மிச்சத்தை எங்கப்பா போட்டேன்? இங்கே போட்டேன். கேள்வி என்னப்பா, டோட்டல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. 25% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம். சரியா? 2 இயர்ஸ்க்கு எவ்வளோ? 56.25%. This is interest. Okay. So 50% is 4,000 and 6.25% is 500. Okay. நம்ம யோசிப்போம் 6.25 எப்போ டக்குன்னு கண்டுபிடிச்சா 1/16 ஃப்ராக்ஷன் கேன்சல் பண்ண என்ன வரும்? 500 வரும். ஓகே. ஸோ 4,500 இஸ் பிரின்சிபல். ஓகே. சாரி இன்ட்ரெஸ்ட்.
8,000 is principal, but the question is total amount received. Therefore, 12,500. இப்படி தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் போடலாம், நம்ம கதைக்கே போடுவோம். ஸோ 4:5, 4:5. ஓகே. ஸோ 16 பாட்டுக்கான மதிப்பு 8,000 எனில் 25 பாட்டுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டுக்கான மதிப்பு 500. ஸோ 25 × 500 12,500 ரூபாய் என்பது அமௌண்ட்டாக இருக்கும். இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஸோ எப்படி வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கான்செப்ட் நான் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரிஞ்சிருக்கும் இப்போது. ஸோ இந்த கொஸ்டின் இருக்குன்றதுக்காக தான். ரேஷியோ ஆஃப் CI earned ஃபார் ஒன்லி தேர்ட் இயர் டு ஒன்லி செகண்ட் இயர். ப்ளீஸ் ரெஃபர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோ. அந்த வீடியோவில் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். 2வது வருஷம் கிடைக்கிற வட்டி, அதாவது 2வது வருஷத்துக்கு மட்டும் செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட், நாட் 2 இயர் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் இயர், தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். இட் ஆல்சோ ஃபாலோஸ் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது புரிய வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. இதிலிருந்து இதில் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம்பிள் நல்லா கவனி, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1000 rupees. ஓகே. 3 years இங்கே சொல்லிடுறேன், திரும்ப என்ன பண்ணுறது. ஓகே. ஃபஸ்ட் இயரில் மட்டும் எனக்கு கிடைக்கிற வட்டி வந்து 100 ரூபா. செகண்ட் இயரில் மட்டும் கிடைக்கிற வட்டி வந்து 210 ரூபா, 110 ரூபா. தேர்ட் இயரில் மட்டும் கிடைக்கிற வட்டி வந்து எனக்கு 121 ரூபா. ஓகே. மொத்தத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு 331 ரூபா வட்டி கிடைக்கும். ஸோ இதான் இது 3 இயர்ஸ்னால் 33.1%. டேலி ஆகுதா? நல்லா கவனிங்க. இதில் இந்த 10 கூடி இருக்கா, ஆக்சுவலாக என்னது, இதை விட இது 10% எக்ஸ்ட்ரா. கரெக்டா? 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் ஆகுதா? இதை விட இது எவ்வளோ, 10% எக்ஸ்ட்ரா. கரெக்டா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? அப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, ஸோ செகண்ட் இயர் அலோன், தேர்ட் இயர் அலோன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ரேஷியோவில் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணலாம், அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சொல்ல முடியும். முடியுமா, முடியாதா? முடியும். ஆன்சர் இதுக்கு ஆக்சுவலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கேனாட் பி டெர்மைன் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இதை ஃபைன் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு என்ன சொல்லலாம், கண்ணை மூட்டிட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10% சொல்லலாம். சொல்லலாமா? அட் 6% per annum. Therefore R is 10. Okay. So CI earned on rupees, இங்கே கொடுக்குறாங்க CI earned on rupees x plus 500. ஸோ x plus 1500 அப்படின்றது புது பிரின்சிபல். அதில் யூஸ் பண்ணுற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆரோட வேல்யூ 10. ஓகே. 2 years கழிச்சு CI earned கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், இதில் 21%. அப்போ என்ன வரும், 0.21x ப்ளஸ் 315 is equal to 1890. சரியா? 0.21x plus 315 is equal to 1890. ஏன்னா என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒன்றுமே பண்ணல, இல்லை 21% கண்டுபிடிச்சிருக்கேன். கரெக்டாக? ஸோ 21% கண்டுபிடிச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். என்ன கொடுத்துருக்கான் இங்கே, உங்களுக்கு 1890 கொடுத்துருக்கான். கரெக்டாக? இது இந்த பக்கம் தள்ளுங்க. 0.21x is equal to 1575. கரெக்டாக? கரெக்ட். ஸோ 21 5 சார் வருமா, சாரி 7 சார் வருமா, 7 சார் 147, 105. ஸோ 750, சாரி 7500. கரெக்டா? கரெக்ட். therefore x is equal to 7500 rupees. கரெக்டா? ஆன்சர் 7500 rupees. வேணா செக் பண்ணி பார்த்துங்க. சப்ஸ்டியூட் பண்ணால் 9000 வருமா? கரெக்டா? 21% எவ்வளோ, 1890. இதுதானே வட்டி. கரெக்டா? இல்லைனா இவ்வளோ கான்செப்ட்லாம் இங்கே போகாதீங்க. எனக்கு இப்போ தான் தோணுது, 2 வருஷம் 10% வட்டி, 21% வட்டி மட்டும் கிடச்சிருக்குமா? 21% வேல்யூ தான் 1890. 1% எவ்வளோப்பா, 90. பிரின்சிபல் எவ்வளோப்பா, 9000. எக்ஸ் ப்ளஸ் 1500 is equal to 9000. எக்ஸ்னோட வேல்யூ 7500. கரெக்டா? எனி அப்ரோச் இஸ் குட், பட் திஸ் இஸ் எ கைண்ட் ஆஃப் அப்ரோச். ஓகே. இதெல்லாம் பெண்ணு கோளாறாகுது, இதெல்லாம் என்னன்னே தெரியல. இதெல்லாம் இது என்ன ஜெகனா பெண்ணா? ஓ, என்ன அசியமாக கேட்பீங்க நீங்கள். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே, சும்மா எழுதும். ஓகே. A sum of rupees 1900 is invested at 0.5 R% simple interest for 2 years. நல்லா கவனிங்க. 5% கொடுத்துட்டு 2 வருஷம் கொடுத்தா கண்ணை முன்னு 10% போகிறோம்ல.
0.5 ஆர்ன்னு 2 வருஷம் கொடுத்தா என்ன பண்ணணும்? கண்ண மூடிட்டு 6%ன்னு போடணும். மொத்தமா வட்டி எவ்வளோ? 6% வட்டி. சரியா? ஓகே. இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோப்பா? எப்படி கண்டுபிடிக்கணும்? 6% தான் மொத்தமா வட்டி. இயர்ஸ்லாம் போட்டாச்சு. கீழ 200க்கு 200 கேன்சல் ஆயிருமா? அப்ப இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 19 ஆர். ரைட்? ரைட்டா இல்லையா? ஒண்ணுமே இல்லடா. 1900 into 0.5 r divided by 100 into 2. இவ்வளோ கதை போட்டு இந்த 2 ஜீரோ அடிச்சுட்டு 2 ஜீரோ அடிச்சுட்டு இதை கேன்சல் பண்ணிட்டு ஆர்ன்னு போட்டு ஆன்சர் 19 ஆர்ன்னு போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 19 ஆர்னு ஃபைனில் பண்ண முடியும். ஓகே, ஸோ பழகுங்க. ஓகே, இஸ்னா ஈக்குவல் டு 76 more than interest received when the same sum is invested at 20% CI for 2 years. 20% CI எவ்வளோ? 2 years. 44%. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 760 ஒரு 76. ஸோ 836. சரியா? புரிஞ்சதா? ஓகே, கூட்டினா என்ன வரும்? 900 912. ஸோ 19R is equal to 912. ஸோ 19 5 4s are 76 152. ஸோ 8s are. ஸோ ஆன்சர் 48 அப்படின்றது சரியான விடை. ஓகே, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 48. சாரி, ஆர்னோட வேல்யூ 48, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 48 இல்லை தலைவா, ஆர்னோட வேல்யூ 48. ஓகே ஓகே ரைட். கலர் நல்லா தான் இருக்குது, பட் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில. தெரியும். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்வெஸ்டட் rupees P at in SI at 15% rate of interest per annum for 6 years and B invested 1000 more. டக்குன்னு என்ன பண்ணிட்டோம்? A invested rupees P, B invested rupees P plus 1000. ஓகே ஓகே, 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 6 வருஷம் 90% வட்டி. ரைட்டு. சிஐ 20%, 2 இயர்ஸ் 44% வட்டி. ரைட்டு. ரேஷியோ ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்டைன், இதில் எவ்வளோ வட்டி கிடைக்கும்? 0.9p. இதில் எவ்வளோ வட்டி கிடைக்கும்? 0.44p ப்ளஸ் 440 இஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 11. முடிஞ்சா? இப்படி நான் போட மாட்டேன் தலைவா அப்படின்னு நீங்கள் வச்சுன்னா ஒன்றும் இல்லை தலைவா. p இன்ட்டு 90 டிவைடட் பை 100 டிவைடட் பை p ப்ளஸ் 1000 இன்ட்டு 44 டிவைடட் பை 100 போட்டுக்கோங்க தலைவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவா. 44 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 15 பை 11. இந்த 0 100க்கு 100 கேன்சல், 15 6 11 4. கரெக்டா? அப்போது 6p இஸ் ஈக்குவல் டு 4p ப்ளஸ் 4000. இது தனி மெத்தட் தலைவா. இப்படி போட்டிங்கன்னா அப்படி ஜஸ்ட்டு இது இன்ட்ரெஸ்டா ஈக்குவல் டு இந்த ரேஷியோ, இது இன்ட்ரெஸ்டா ஈக்குவல் டு இந்த ரேஷியோ. அப்போ 2p இஸ் ஈக்குவல் டு 4000, therefore p இஸ் ஈக்குவல் டு 2000. ஸோ இப்படி போட்டாலும் ஓகே தான். என்ன பெண்ணா இது? ஓ, இதெல்லாம் நோத்தலாமா? புதுசாக இதெல்லாம். ஓகே, p இஸ் ஈக்குவல் டு 2000. இது வந்து ஒரு மெத்தட். ஸோ இப்படி இல்லைனா இப்படியும் போடலாம். இது நீ காம்ப்ளிகேட் பண்ணுறேன்னு நினைக்கலாம், பட் நான் பழகிட்டேன். ஓகே, ஸோ 0.6ன்னு பார்த்தீங்கன்னா 9 வந்துடும். 0.06 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.66p இஸ் ஈக்குவல் டு 0.44p ப்ளஸ் 440. 0.22p இஸ் ஈக்குவல் டு 440. therefore p is equal to 2000. so any method is right, yours is personal choice, so choose wisely. ஸோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ தாராளமாக அந்த மெத்தடில் போடலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி. இது மூவ் ஆக மாட்டேது. அங்கே ஆயிடுச்சு. ஓகே, a man borrowed, நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் கோலரான கொஸ்டின். a man borrowed sum of rupees 6000 from bank. ஸோ ஒரு பேங்க்லேருந்து 6000 வாங்குறாங்க. சரியா? ஓகே, he paid rupees 2500 after 4 years. நல்லா கவனிக்கணும், 6000 வாங்கினோம். பிரின்சிபல் ஃபஸ்ட்டு வருஷம் வட்டி போட்டாங்க, செகண்ட் வருஷம் வட்டி போட்டாங்க, தேர்ட் வருஷம் வட்டி போட்டாங்க, 4வது வருஷம் வட்டி போட்டாங்க. இந்த வட்டிலாம் இங்கே தான் இருக்குது. சரியா? தலைவன் எவ்வளோ பே பண்ணான்னா 2500 பே பண்ணிட்டான். என்ன பண்ண மாட்டாங்க, வட்டி அதாவது கட்டினதுக்கு அப்புறம் தான் அசல் குறையும். அசல் குறைஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வட்டியில்
டிஃப்ரெண்ட் வந்து நடக்கும். சரியா? ஓகே. ஸோ ரூ. 2,500 கட்டான். இப்போ அசல் எவ்வளோ இருக்குது? சாரி பிரின்சிபல் எவ்வளோ இருக்குது? 3,500 இருக்குது. ஸோ இது கூட இந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண மாட்டாங்க? இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் போட மாட்டாங்க. நீங்கள் கட்டினீங்கன்னா அது அசல் பிரின்சிபலை தான் கழிப்பாங்க. சரியா? கரெக்டாக தானே? ஓகே. அன்பெய்ட் 4,325 மோர் ஆஃப்டர் 5th இயர் அண்ட் கிளியர்ஸ் இஸ் டியூஸ். நல்லா கவனிக்கணும். அதாவது எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் போகுது. ஓகே, மொத்தமாக சேர்த்து 4,325 மோர். அதாவது இந்த 2,500 இல்லாமல் 4,325 கட்டுறாரு. கட்டி அந்த கடனை க்ளோஸ் பண்ணுறாரு அப்படின்றதான் இதுக்கான மீனிங். நீங்கள் என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா 4,325ன்றது இன்ட்ரெஸ்ட்னு புரிஞ்சிக்க கூடாது. அதாவது 5வது வருஷ முடிவில் மொத்தமாக 4,325 கட்டிட்டு இந்த 4 வருஷம் வட்டியும் இந்த 5வது வருஷம் வட்டியும் சேர்த்து என்ன பண்ணிட்டாரு? வட்டியை கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டார். சரியா? ஓகே. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போது 3,500லேருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காரு? 825 ரூபா பே பண்ணியிருக்காரு. கரெக்டா? கரெக்ட். இது 5 வருஷத்துக்கான வட்டி. சரியா? கரெக்டாக தானே? சாரி, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னு வச்சுப்போம். ஓகே ஓகே. ஸோ 825 ரூபானா 165 ரூபா. இதுனா எங்கே போயிடுது? ஒரு நிமிஷம். 825 ஓகே. 1 மினிட். 165 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? $4,325 after 5th year and clears its dues. Okay. ஓகே, இந்த கொஸ்டின் பார்ப்போம். நோட் பண்ணிங்க. கேள்வின்னு புரியல. ஏதோ கதெல்லாம் விட்டு போனால் லாஸ்ட் ஆன்சர் வரல. சரி, ஓகே ஓகே. Rupees P was invested in scheme X at 20% simple interest for 2 years. 20% simple interest 12.5 இயர்ஸ்னா எவ்வளோ? 250% வட்டி மட்டும். சரியா? இப்போ P is invested at scheme X. ஸோ scheme X பிரின்சிபல் வந்து rupees P. ஓகே, இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2.5P. சரியா நான் பேசுகிறது? 250% இன்ட்ரெஸ்ட் மட்டும். சரியா? The same sumனா P rupees is invested in scheme Y 50% compound interest compounded annually for 2 years. எவ்வளோ? 125% இன்ட்ரெஸ்ட். சரியா? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் அமௌண்ட் ஃப்ரம் த 2 ஸ்கீம்ஸ். அமௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்கல? இன்ட்ரெஸ்ட் கேட்கல. அமௌண்ட் என்ன வரும்? இது வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் 1.25P. இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட். இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட். ஆட் பண்ண என்ன வரும்? 3.5P. இங்கே என்ன வரும்? 2.25P. கரெக்டா? கரெக்டாக தானே? ஓகே. ஸோ அப்போ இது ரேஷியோ எடுப்போமா? ரேஷியோ எடுத்தால் என்ன வரும்? ரவுண்ட் பண்ணுவோமா? ரவுண்ட்லாம் பண்ண வேணாம். 0.5 0.57 சார். 0.5 4.5 சார். கரெக்டா? 14:9 சார். ஓகே ஓகே, நைஸ். ஸோ பிபி கேன்சல் ஆயிரும். ஸோ 14:9 சார் தான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, முன்னாடி கேள்வி என்னன்னு தெரியல, அது ஏதோ கோலர் ஆகிட்டு இருக்குது. ஓகே, பார்ப்போம். X amount invested in scheme A at rate of 15% per annum for 2 years and 3x amount invested in scheme B. Okay, so scheme A principal is X, scheme B principal is 3x, rate of interest is 15% 2 years, therefore 30%. Okay, and 10% 3 years, therefore 30%. Okay, but both the schemes offered SI. ஓகே, சொன்னதுக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சம் ஆஃப் த அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் போத் ஸ்கீம்ஸ். சம் ஆஃப் த அமௌண்ட்னு தெளிவாக கொடுத்துருக்கானா?
அப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? 1.3x. இங்கே எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? 3.9x. கூட்டினா எவ்வளோ கிடைக்கும்? 5.2x இஸ் ஈக்குவல் டு 13,520. கரெக்டாக? கரெக்டாக தானே? ஸோ இது கேன்சல் பண்ண என்ன வரும்? 2,500னா 12,500 13,000. ஓகே 2,500 அப்போது 2,600. அப்போ எக்ஸ்னோட மதிப்பு 2,600. முடிஞ்சா? ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஓகே கட்ட போகிறேண்ணா. Sum of the amount received from both the schemes. கரெக்டு தான். கரெக்டாக தானே? 5,200 5.2 இன்ட்டு 2,500 போட்டிங்கன்னா 12,500 ஒரு 13,000 ஒரு 520 100. ஸோ 2,600 கரெக்ட். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2,600. கரெக்டா? ஓகே நைஸ். A man lends a certain sum of money at simple interest. Rate of interest for the first 1.5 years is 8%. நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு 1.5 வருஷத்துக்கு 8% per annum. அடுத்த 6 மாதத்துக்கு 10% per annum. And for next 10 months. ஸோ ஃபார் நெக்ஸ்ட் 10 months வந்து 12%. அதுக்கப்புறம் 4%. இஃப் யூ ரிசீவ் 11,200. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கே உரிய ஒரு கான்செப்ட் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக இதுக்கு மட்டும் தான் மேட்ச் ஆகும். as இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த 4 years 1 months. அதாவது மொத்தத்தில் 49 மாதங்கள். சரியா? ஸோ இது ஒரு 18 மாதம், இது ஒரு 6 மாதம், இது ஒரு 10 மாதம். 18 6 24, 24 10 34, இங்கே 15 மாதம். சரியா? இப்போது இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்? நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டென்யூர்ஸ். கரெக்டாக? தெளிவாக ஒரு வருஷத்துக்கு 8% அப்படின்னா 1.5 வருஷத்துக்கு எவ்வளோ? 12%. 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா 6 மாதம் அரை வருஷம் எவ்வளோ? 5%. ஒரு வருஷத்துக்கு 12% அப்படின்னா 10 மாதத்துக்கு எவ்வளோ? 10%. ஒரு வருஷத்துக்கு 4% அப்படின்னா 1.25 வருஷத்துக்கு எவ்வளோ? 5%. am I right? இதுக்கான வட்டி இது, இதுக்கான வட்டி இது. ஸோ இந்த டென்யூருக்கான வட்டி. அப்போ என்ன பண்ணலாம்? டோட்டல் பிரின்சிபலில் இந்த பர்சன்டேஜை கூட்டி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்? பிரின்சிபலை கண்டுபிடிக்கலாம். ஸோ 17 + 10 27, 27 + 5 32. ஸோ 32%க்கான வேல்யூ தான் என்னது? உங்களுக்கு 11,200 அப்படின்றது வட்டியாக கிடைக்கும். கரெக்டாக? என்ன பண்ணலாம்? 32 3s are 96. கரெக்டாக? 96னா உங்களுக்கு வந்து 18 இருக்குமா? 96னா 16 இருக்குமா? ஸோ 500. ஸோ ஆன்சர் 35,000. 30 இல்லை 35,000. ஓகே ஸோ 35,000 இஸ் பிரின்சிபல். ஓகே ஓகே புரியுதா? ஸோ இதில் இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம், இதில் இந்த பர்சன்டேஜ், இதில் இந்த பர்சன்டேஜ், இதில் இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம்? கூட்டிட்டு 32% என்னன்றதை கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 35,000 rupees. ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். இது நான் கைச்சா. ஸோ இதே போடுவோம். இது ரொம்ப ஓவராக இருக்கா என்ன? ஆமாம் சரி எழுதி பார்ப்போம் எப்படி இது சும்மா ஏதோ. ஓகே ஐ X invested an amount of rupees A for 2 years at 12% compound interest and received a some amount of interest. Y invested rupees A plus 1,500 at 3 years for 8 years simple interest and received the same amount of interest. அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஸோ 2 பேருக்கும் சேம் வட்டி கச்சிச்சான். எப்படி கண்டிச்சிச்சுன்னு பார்க்கலாமா? ஸோ ஏவை 2 இயர்ஸ்க்கு 12% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 2 வருஷத்துக்கு ஒரு 24, அதுக்கப்புறம் ஒரு 1.44. therefore 25.44% of A. கரெக்டா? இஸ் ஈக்குவல் டு A plus 1,500 24%. am I right? கரெக்டா? கரெக்டா மெரட்டா? கரெக்டா தானே? கரெக்டா தானே? ஓகே அப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். ஓகே இந்த 24A இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? 1.44Aவா? கரெக்டா? ஸோ 24 × 1,500. கரெக்டா தானே? ஓகே ஸோ
இதை பிரிக்கலாம். இது கேன்சல் ஆக மாட்டேது. இதில் கேன்சல் பண்ணலாம். 8 டேபிள்ஸ் 8 18 சார். ஸோ 8 0.18 சார். கரெக்டா? 83 சார். கரெக்டா? ஐயோ, காம்ப்ளிகேட் பண்ணது மட்டும் தான் நமக்கு வேலையே இருக்கும் பொழுது. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 25,000. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 25,000 அப்படின்னா எக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 25,000 இப்படி போடலாம். அப்படி இல்லைனா வேறு மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் டிஃப்ரெண்ட்டாக. கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணுவோமா? கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணலாம்னா லெட்ஸ் கோ வித் த ரேஷியோ மெத்தட். ஸோ 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா? ஸோ 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 3/25 கரெக்டா? therefore 25:27 ரைட்? சாரி 28. 25:28 இப்படி எழுதலாமா? அப்போ இந்த 625 பாட் அப்படின்றது பிரின்சிபலை குறித்தால் 784 பாட்டானது அமௌண்ட்டை குறிக்கும். சரியா? ஓகே, எனக்கு வட்டி தான்ப்பா வேணும். இந்த 625 பாட்டானது ஏ அப்படின்ற பிரின்சிபலை குறித்தால் இதுக்கு உள்ள வித்தியாசமானது எவ்வளோ? 159. சரியா? ஸோ 159. திஸ் இஸ் ரேஷியோ. ஓகே, அதாவது நீங்கள் எழுதுகிற 25.44 இப்படி எழுதலாம் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணோம், இந்த கான்செப்ட்டுக்கு போகணும். ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1500 இன்ட்டு என்ன வரும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 24/100. கரெக்டாக? கரெக்டாக தானே? அப்போது 25 சார், 25 4 சார், இதை கேன்சல் பண்ணால் 6 சார், இதை கேன்சல் பண்ணால் 26.5. ஓகே ஓகே, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 26.5A இஸ் ஈக்குவல் டு 25A ப்ளஸ் 25,000 ஒரு 37,500. கரெக்டா? therefore 1.5A இஸ் ஈக்குவல் டு 37,500. therefore A இஸ் ஈக்குவல் டு 25,000. கரெக்டா? ஸோ இப்படி போட்டாலும் ஓகே தான், பழைய மெத்தடில் போட்டாலும் ஓகே தான். ஸோ பட் டெசிமலில் போட கற்றுக்குங்க, பழகிக்குங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a good approach. Okay, so this kind of move is very good. Okay, next question. A sum is invested at 12% simple interest for 5 years. Okay, the obtained amount நல்லா கவனிக்கணும். அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ஒரு பிரின்சிபல் நம்ம எக்ஸ்னு வச்சுப்போமா? 60% வட்டி கிடைக்கும். கரெக்டாக? இது வந்து எனக்கு 100%. 60% வட்டி அப்படின்னா அப்போ 160% எனக்கு என்னவா இருக்கும்? அமௌண்ட்டாக இருக்கும். இந்த அமௌண்ட்டை 2 வருஷம் காம்பவுண்ட் ஆனுவலின்னு இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, காம்பவுண்ட் ஆனுவலினா என்ன? 20% காம்பவுண்ட் ஆனுவலினா 44%. அப்போ 44/100 இஸ் ஈக்குவல் டு 1056. ஆக்சுவலாக இது நெக்லிஜிபிள். ஓகே, அப்ராக்சிமேட் தான் கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேட் சம்மா கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்னோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதான கேள்வி. ஓகே, ஸோ 160 960. ஓகே, 160 6 960 ஒரு 96. ஸோ அப்போ 6.6ன்னு எழுதலாமா? எழுதலாம். ஸோ 11 4 சார் 11.6 சார். ரைட் ரைட். கேன்சல் பண்ணால் 25 2500. ஸோ எக்ஸ் ஈக்குவல் 2500 இன்ட்டு 0.6. எக்ஸ்னோட மதிப்பு 1500. முடிஞ்சா? கரெக்டா? இல்லை, நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக போடுவேன் அப்படின்னு வச்சிங்கன்னா 60%. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? பிரின்சிபல் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு வந்து 1.6x வந்து அமௌண்ட்டாக கிடச்சிருக்கும். ஓகே ஓகே, இதில் 44%. 44% நீங்கள் என்ன பண்ணலாம்? 1.6x இன்ட்டு 11/25 இஸ் ஈக்குவல் டு 1056ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? ஸோ 11 9s are 99. ஸோ 6 இதை கேன்சல் பண்ணால் 60. ஓகே ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1500. ஸோ எனி மெத்தட் யூ கேன் கோ, பட் யுவர்ஸ் இஸ் அ சாய்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எந்த மெத்தடில் போனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு. பட் லேர்ன் மல்டிபிள் மெத்தட்ஸ், பட் யூஸ் ஒன் மெத்தட் ஃபார் ஒன் கொஸ்டின். எல்லாத்துக்கும் இல்லை, அந்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணால், அந்த கொஸ்டினுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகும்ல. ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். மிஸ்டர் குப்தா இன்வெஸ்டட் 15,000 பார்ட் இன் ஸ்கீம் ஏ.
offering 10% simple interest and partly in scheme B offering 10% compound interest for both years if the total interest on is 10,220. ஓகே, இவ்வளோ நேரமாக என்ன பார்த்துருந்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் ரெண்டுத்துக்கும் பார்த்துருந்தோம். 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், இங்கே ரேஷியோ வரும். இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், இந்த ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் எவ்வளோ, இதில் எவ்வளோ பிரின்சிபல்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு இது அப்ளிகபிள் ஆகாதா, ஐ மீன் மிக்சடுக்கு இது அப்ளிகபிள் ஆகாதான்னு கேட்டால் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும் தலைவா. கவனிங்க, 10%, 2 வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும், 20%. கரெக்டா? இதுனா எம்எம் மிஸ் ஆகுது. ஓகே, 20%. ஓகே, காம்பவுண்ட் ஆல்ரெடி 20னா எவ்வளோ, 21%. ஓகே, 50,000ல் 10,250 எத்தனை பர்சன்டேஜ்ப்பா, 20.5%. சரியா? 0.5 1:1. How much was invested in scheme B? 25,000. கரெக்டா? புரிஞ்சா? இல்லை நான் நார்மலாக இந்த மெத்தடில் போகாமல் இப்படி போவோம் அப்படின்னா எக்ஸ்னு வைப்போம். ஸோ இங்கே பிரின்சிபல் வந்து 15,000 மைனஸ் எக்ஸு, இங்கே வந்து 10%னா 20%, 20%னா 0.2x. ஸோ இங்கே 21%னா 10,500 மைனஸ் 0.21x இஸ் ஈக்குவல் டு 10,250. கரெக்டாக? இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 0.01x இஸ் ஈக்குவல் டு 250. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25,000. Am I right? So any method is correct. So you can choose. Okay. ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது, எதனால நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. ஸோ இது என்ன கொஸ்டின், A and B invested ₹2x and 22,400 in scheme at simple interest 8% per annum. The investment time of B is 1 year more than the time of A. நல்லா கவனிங்க, ஏனோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2x. ஓகே, பினோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2,400. சரி, ரைட்டு. ரெண்டு பேரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்மே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% per annum. ஓகே, 8/100. பினோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் வந்து 1 இயர் மோர். ஸோ இது வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டேன் அப்படின்னா, சரி இங்கே x+1ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இங்கே எக்ஸ். கரெக்டாக? சரி, ஒய், ஆனால் ஆல்ரெடி எக்ஸ் இருக்கா, ஸோ ஒய் இயர்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ் இருக்கா, அதனால் ஒய் இயர்ஸ். ரேஷியோ ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது இன்ட்ரெஸ்ட்காக தானே போட்டிருக்கோம், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். என்னடா இது, சரி சரி. ஸோ இது 100க்கு 100 கேன்சலு, இந்த 8க்கு 8 கேன்சலு. அப்போ 2xy இங்கே வந்து 2000, இங்கே வந்து 2400 y+1. ஓகே, இதுக்கான ரேஷியோ வந்து 4:29. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் அப்டைன்ட் பை A and B. ஆன்சர் கேனாட் பி டிட்டர்மைன். ஏன்னா என்ன ஆகாது, 2 வேரியபிளை உங்களால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ் ஒய்க்கான வேல்யூவை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் கேனாட் பி டிட்டர்மைன். இல்லை நான் கொஞ்சம் தெளிவாக எழுதுங்க தம்பி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோன்றதை நான் தெளிவாக ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட் மெத்தட் வந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இப்படி வந்து நின்றதுக்கப்புறம் என்ன யோசிக்கக்கூடாதுன்னா, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமோ, ஒருவேளை கண்டுபிடிச்சலாமோ அப்படின்னு சொல்லலாம் யோசிக்காதீங்க. என்ன, 2x, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, இயர்ஸ் வந்து எக்ஸ் இயர்ஸ். அதே 2400 சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இங்கே வந்து x+1 இயர்ஸ், சாரி y+1 இயர்ஸு, இங்கே வந்து y இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4/29. ஏன்னா இதுவும் இன்ட்ரெஸ்ட்டு, இதுவும் இன்ட்ரெஸ்ட். இதுதான் இந்த ரேஷியோவில் இருக்குது. இந்த 8/0 8/0 கேன்சலு, இதை கேன்சல் பண்ணால் 1200. இதுக்கப்புறம் என்ன ஆகாது, பருப்பு வேகாது. ஓகே, ஸோ xy டிவைடட் பை 1200 இன்ட்டு y+1 இஸ் ஈக்குவல் டு 4/29 வச்சு என்ன பண்ண முடியாது, உங்களால் ஆன்சர் சால்வ் பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் 2 வேரியபிள்ஸ் யூ நீட் 2 ஈக்குவேஷன்ஸ். ஓகே ஓகே, ஆன்சர் இஸ் கேனாட் பி டிட்டர்மைன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, P invested ₹k for 2 years. நல்லா கவனிங்க, இது பெருசாக கொடுத்து வச்சுக்கிறாங்களா. P invested ₹k for 2 years at என்ன கொடுத்துருக்காங்க, 50% per annum earning compound interest. அதாவது ஒரு பிரின்சிபலை 20%, சாரி என்ன பேர், 50% per annum வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ கே ருபீஸ், அப்போ 125% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? ஓகே, then lent the interest received by him. இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் லென் பண்ணுறான். ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 1.25k. சரியா? திஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? ஓகே, 2 years to B. ஸோ 2 வருஷத்துக்கு பிக்கு வந்து இஷ்யூ கொடுக்குறான். பி இன்வெஸ்டட் த மணி. ஸோ இந்த மணியை வாங்கி என்ன பண்ணுறான், பி வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறான். எவ்வளோ, 1.25k.
3 years at 40% per annum compound interest. நல்லா கவனிக்கணும். 40% per annum compound interest. அப்போ என்ன வரும்? 5:7, 5:7, 5:7. கரெக்டா? அப்போ 125:343. அதாவது 125 பார்ட்ன்றது பிரின்சிபலாக இருந்தால் 343 பார்ட்ன்றது அமௌண்ட்டாக இருக்கும். ஆஃப்டர் 3 years, B gives K plus 1,15,800 to C and rest of the amount invested in the bank, then earning a simple interest of 4 years for 20% per annum, 24,000. Find the amount given to C. நல்லா கவனிங்க. இவ்வளோ நேரம் என்னமோ பச்சு வச்சுக்கிறேன், என்னடா புரிஞ்சு வச்சுன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு இப்போது இவன் இன்வெஸ்ட் பண்ணுறானா? ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி இருந்தது இப்படி மாறிடும் 3 வருஷத்துக்கு அப்புறம். இது ஃபஸ்ட்டு எனக்கு புரிஞ்ச விஷயம். சரி, ரைட். 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன்? இதில் கொஞ்சம் அமௌண்ட்டை நான் நிறுத்திக்கிறேன். ஓகே, பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுறேன்? K ப்ளஸ் 1,15,800 சிக்கு கொடுக்குறேன். அப்போது நான் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண போன அமௌண்ட்டு போக இதையும் கூட்டினா தான் இது வரும். அதாவது இது இஸ் ஈக்குவல் டு இது ப்ளஸ் இது. புரிஞ்சா? இந்த அமௌண்ட்டுக்கான மதிப்பு இதுவும் இதுவும். அவன் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் எங்கே தான் வந்துச்சு? இங்கே இருந்தால் வந்துச்சு. அப்போ ரிமைனிங் வந்து சிக்கு கொடுத்தான். ஓகே, இவன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு தெளிவாக கொடுத்துருக்கான். 4 வருஷம் 20% வட்டி, 80% வந்து இன்ட்ரெஸ்ட். கரெக்டாக? அப்படி பார்த்தா எனக்கு 24,000 கிடைக்குது. அப்போது எனக்கு இங்கே எவ்வளோப்பா கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 நான் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா? லாஜிக் கரெக்டா? கரெக்டு தானே? Therefore, the equation is 1.25K into 343 divided by 125 is equal to K plus 1,45,800. எப்படா தம்பி? இந்த 30,000த்தையும் இதையும் கூட்டினாதானே இதுக்கான மதிப்பு. கரெக்டா? கரெக்டு. ஏன்னா சிக்கு கொடுக்க போக மிச்சத்தை தான் நான் பேங்க்கில் போட்டேன். அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா இதுக்கான ஈக்குவலுக்கு டோட்டல் வரும். சரியா? ஓகே, அப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இது வந்து 100 டைம்ஸ் வருமா? 100 டைம்ஸ் என்ன? 555 25 125 கரெக்டாக தான் போட்டிருக்கேன். 125. ஸோ அப்போது 343K இஸ் ஈக்குவல் டு 100K ப்ளஸ் 1,45,800 இன்ட்டு 100. சரியா? இதை நான் பெருக்கல, அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இது அழிச்சிருவோமா? மேஜிக்லாம் நடக்குது. ஓகே, ஸோ அப்போது இந்த 100 அப்படியே வச்சுக்கிறேன்னா, இப்போ இந்த 100K எந்த பக்கம் வந்துச்சுன்னா 243Kவா இஸ் ஈக்குவல் டு 1,45,800 இன்ட்டு 100. கரெக்டா? ஓகே, 23 6 வருமா? 1200, 1440, 1458, 6 0000. கேனோட மதிப்பு 60,000. ஃபைண்ட் த அமௌண்ட் கிவன் டு சி. இதான கேள்வி. எவ்வளோ கொடுத்தான்? K ப்ளஸ் 1,15,800. 1,75,800 is answer for this question. Right? So this is a mains level question. Okay, next. இதுக்கு எது ஆப்ஷன் கொடுத்துருக்கோன்னா ஆன்சர் நன் ஆஃப் திஸ் இருக்கும், அதனால் கொடுத்து வச்சுருப்பேன். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் 500 வந்து ஸ்கீம் ஏல இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகே, 5 years 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்போ 50% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா? இதில் 50% இன்ட்ரெஸ்ட்னா எவ்வளோ? 0.5x ப்ளஸ் 250. சரியா? இது வந்து இன்ட்ரெஸ்ட். இந்த ரிசீவ்டு அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன ஆகும்? 1.5x ப்ளஸ் 750. இதுதானே அமௌண்ட்டு. இது இன்ட்ரெஸ்ட்டு, இது பிரின்சிபலு, இது ரெண்டுத்தையும் கூட்டினா அமௌண்ட். இஸ் இன்வெஸ்டட் இன் அனதர் ஸ்கீம் ஆஃபரிங் a 10% இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years at a compound interest. ஓகே, ஸோ இதனுடைய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 21%. ஸோ 21 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 3780. ஏன்பா அப்படியே இதெல்லாம் பம்புற? இது 0.21 போட வேண்டியதுதானே? இங்கே தான் நம்பர் இருக்குல்ல, கேன்சல் பண்ணலாம்ல. கரெக்டா? அப்போது 21 1s are 21, 168. ஸோ 8s are 1.5x is equal to 1800 minus 750. 1.5x is equal to 1050. X is equal to 700. Right? Find the value of x கேட்டிருக்காங்க. ஆன்சர் none of this. கரெக்டா? ஒரு நிமிஷம் நான் ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். எப்படியும்
ஆன்சர் காணும். எக்ஸ்னோட வேல்யூ என்னென்னமோ ப்ரெஸ் ஆகுது. இங்கே நான் 52 சொல்கிறேன். 180. ஓகே. இன்சூரன்ஸ் இஷ்யூடு ஃப்ரம் 1800. ஓகே, 18,000 மன்னிக்கவும். சரி, கொஞ்சம் விஷயத்தை ஃபாஸ்ட்டாக மட்டும் பண்ணிட்டேன். ஸோ 1.5x இஸ் ஈக்குவல் டு 18,000 மைனஸ் 750. ஸோ 1.5x இஸ் ஈக்குவல் டு 17,250. அப்போ என்ன வரும்? 3/2 is x is equal to 17,250. 3 5s are 15, 22, so 750. Therefore x is equal to 11,500. சாரி, ஸோ என்னோட மிஸ்டேக் தான், மாணிக்கவும். ஓகே ஓகே, கரெக்ட். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 11,500. அங்காகுது. பவர் பாயிண்ட்டுக்கு எப்படி அங்கே ஆகணும்? அப்படி ஓகே. A sum of rupees x is invested at a compound interest of 20% for 3 years and the amount received எவ்வளோ வரும்? x into 20%னா 5:6, 5:6, 5:6. 2 and 6 into 125. கரெக்டா? இஸ் 3456. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கரெக்டா? கேன்சல் பண்ணால் 216 1, 216. ஓகே, 129. ஸோ 6 சார். கரெக்டா? அப்போ 16 into 125 எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்னோட மதிப்பு 2000. கரெக்டா? கரெக்ட். கரெக்டு தானே? கரெக்ட். இப்போ 3x/100 வந்து புதுசாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறேன். 3x/2 எவ்வளோ வரும்? 3000 வருமா? அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 12% ஃபார் 15 years எவ்வளோ? 180%. ஃபைன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் 5400. அவ்வளோதான், முடிஞ்சா? கரெக்டு தானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஈக்குவல் அமௌண்ட். ஸோ 2 ஈக்குவல் அமௌண்ட் வந்து இங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 2 ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏலையும் பிலையும். ஓகேவா? ஸோ ஏ வந்து 6 வருஷம், பி வந்து 8 வருஷம். ஓகே, ஸோ ஏ வந்து 12% வட்டி, பி வந்து 8% வட்டி. ஃபைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் இஸ் 1280. ரெண்டுத்துக்கு எவ்வளோ? இது 72%, இது 64% வட்டி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? 8%. அதுக்கான வேல்யூ தான் எவ்வளோ? 1280. இப்போ என்ன வரும்? 16. அப்போது ஆன்சர் 16,000. கட் இட். கரெக்டா? ஸோ 16,000 பிரின்சிபல் வந்து ஈக்குவலாக இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணும் காலத்தில் வட்டி வித்தியாசம் 1280 ஆனது கிடைக்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட். A person invested in scheme A at X% per annum for SI for 5 years and scheme B at 10% per annum for 2 years at SI. Okay, if the amount is invested in both the schemes are in the ratio கொடுத்துருக்கானா? அமௌண்ட் ஏல இன்வெஸ்ட் பண்ணது பியில் இன்வெஸ்ட் பண்ணது. Let us consider the amount invested is 2A is 5A. Okay okay, and the total interest received from both the schemes. நல்லா கவனிக்க, ஒரு நல்ல கொஸ்டின். ஓகே ஓகே, இப்போ why not 5x%? Okay, let us consider 200A. நான் ஏன் ரீசன் சொல்கிறேன். Let us consider this as a 200A. Okay, this as a 500A because it's a 2:5 ratio அமௌண்ட் வந்து பிரின்சிபல் வந்து இருக்கு. ஓகே ஓகே, X% per annum 5 years. ஓகே, சொல்லியிருக்கேனா? 100க்கு இந்த 2 கேன்சல் ஆயிருமா? ஸோ த இன்ட்ரெஸ்ட் இஸ் 10x, சாரி 10A, 10XA. கரெக்டா? ஒன்றும் இல்லை, 200A into x into 5 divided by 100. So 0க்கு 0 cancel. So 10AX or 10XA is a interest. Okay, so 10XA is a interest. Okay, so இங்க வந்து என்ன? 21%. Therefore 105A. Okay okay, the total interest received from both the schemes இதுவா?
ஸோ ஏ காமனாக எடுத்துலாமா? ஸோ 10x + 105 இஸ் தானே? இஸ் ஈக்குவல் டு 35% ஆஃப் டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்டட் டுகெதர் இன் போத் தி ஸ்கீம்ஸ். டோட்டல் அமௌண்ட்ஸ் எவ்வளோ? 700K. am I right? ரைட். ஸோ ஏக்கு ஏ கேன்சல். அடுத்து என்ன வரும்? இந்த பக்கம் வந்துச்சுன்னா 200x + 2100 இஸ் ஈக்குவல் டு 4900. therefore 200x இஸ் ஈக்குவல் டு 2800. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14. ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஆன்சர் இஸ் 14. ரைட், கட் இட். ஓகே, புரிஞ்சா? ஜஸ்ட் சிம்பிள் தான். நீங்கள் இன்னொரு வேரியபிள் வருது அப்படின்றதுக்காக அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அப்படி கண்டிப்பாக அது கேன்சல் ஆகும். இல்லைனா என்ன பண்ணக்கூடாது, அப்படியே பாதியில் நிறுத்தாதீங்க. ஓகே ஓகே. ஸோ இது வந்து டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ நான் மெயின்ஸில் வரப்போ கண்டிப்பாக டேட்டா சஃபிஷியன்சி நிறைய கொண்டு வரேன். ஓகே, ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் கேபிட்டா பர் ஆனம். சாரி, பர் ஆனம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும், இதுதான் கேள்வி. ஓகே, டேக் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேம் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது சேம் ரேட்டு தான், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் சேம் ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ண சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே, பர்மிஷன் கிராண்டட். When 25,000 is invested for 2 years at rate of interest, the compound interest is 250 more than simple interest. அதே கதை தான். 25,000 250 எத்தனை பர்சன்டேஜ்? 1%. therefore rate of interest is 10. ஆஃப்டர் 10 years இதை சான்சஸ் சொல்லலாமா? சொல்லலாம். கரெக்டாக புரியுதா? எப்படி சொல்கிறேன்? 2 yearsனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 20, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 21. டிஃப்ரென்ஸ் இஸ் 1%. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் 250 rupees. am I right? Right. After 10 years, the amount will be double if invested at simple interest. Okay, 10 years. So principal is x, amount is 2x, interest is x. It is for 10 years. The 1 year is 0.1x. The rate of interest is 10%. Therefore, 1 or 2 is enough. So either condition follows here. So இது கண்டிப்பாக நமக்கே தெரியும், பட் இதுவும் டக்குன்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம், ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The difference between compound interest and simple interest on certain sum of money for 2 years at 20% per annum is 200 rupees. அப்போ என்ன? 2 years 20%, அப்போ 4% இஸ் 200. அப்போ பிரின்சிபல் என்ன? கரெக்டா? கரெக்ட் தானே? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு 40%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு 40%. டிஃப்ரென்ஸ் என்ன? 4%. அதுக்கான மதிப்பு தான் 200. Find the interest if the same money is invested for 3 years at 12% per annum for simple interest. 36% interest 1800 rupees. So these are prelims level questions. கண்டிப்பாக இந்த மாதிரி questions வந்து கேட்க நிறைய chances இருக்கு. ஓகே ஓகே. So this is last question. A invested rupees X in SI. So simple interest, compound interest 40% rate of interest la invest பண்றாங்க for 4 years and obtained a interest of 35,520. Okay, 40%. So 5:7, 5:7, 5:7, 5:7. என்னது இது? இன்ட்ரெஸ்ட் மட்டும். சரியா? அப்போ 625. ஓகே, 49 × 49. ஓகே, கரெக்டாக தானே? 50 ஸ்கொயர் வந்து 2500. கரெக்டா? இதுலேருந்து 99 கழிங்க, 2401. கரெக்டா? கரெக்ட். ஓகே. ஸோ இது வந்து ஒரு 1375, இது ஒரு 471. ஸோ 1776. பார்ட் ஆனது 35,520 இருக்கும் எனில் ஒரு பார்ட்டுக்கான மதிப்பு 20 என்பது சரியான விடை. சரியா? ஓகே. ஸோ அப்படியே டபுளாக இருக்கா? ஓகே. பி இன்வெஸ்டட் எ சர்டைன் அமௌண்ட் அட் எஸ்ஐ. எக்ஸ்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 12,500. கரெக்டா? கரெக்ட். இப்போ பி ஆனது இங்கே கலர் புதுசாக என்ன யூஸ் பண்ணுவோம், இது புதுசாக இருக்கு. பி ஆனது ஒரு சர்டைன் அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 35% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 6 years. ஒரு பிரின்சிபலுக்கு 180% வட்டி கிடைக்க போகிறது. அந்த வட்டி இஸ் 12,500 + 4,300. therefore 16,800. கரெக்டா? திஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, 180% ஆஃப் சம்திங், அதாவது ஒரு பிரின்சிபலுடைய 180, 9/5 is equal to 16,800.
சாரி மன்னிக்கவும். கணக்கில் ஒரு சிறிய குழப்பம். 6 CS 35% to 10%. ஓகே. ஓகே. ஸோ ஒரு நிமிஷம் ஹேங் ஆகுது. சரி, 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 சரி. போதும். to 10%. ஓகே. ஸோ to 10%னா 210 divided by 100. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 8. Therefore, the principal is 8,000 rupees. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் தேங்க்யூ. ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் வந்து ட்ரை பண்ணுறேன். இது ஃபைன்லாம் கிடையாது, சும்மா போட்டேன், இதுக்கு அதெல்லாம் கிடையாது. ஓகே, தேங்க்யூ.